குட் ஆஃப்டர்நூன் நண்பர்களே. மீண்டும் இன்று ஒரு இனிய மதிய பொழுது. இன்னைக்கு நமக்கு இந்த பிஸ்னஸை நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்த, தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய, நமக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் ஒரு லீடர் எப்படி இருக்கணும், நம்ம ஆர்சிஎம்ல நம்ம என்ன செய்யணும், ஸோ அத்தனை லைவாக நமக்கு ஒவ்வொரு நாளும் குரூப்புகள் மூலமாகவும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஜூம் மீட்டிங் மூலமாகவும் அனைவருக்கும் பாடம் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய எமரால்டு காமராஜ் சாருடைய செஷன். ஸோ மாதம் ஒரு முறை தான் நமக்கு இந்த செஷன் கிடைக்குது. இதை கண்டிப்பாக நம்ம அத்தனை பேரும் மிக பயனுள்ளதாக பயன்படுத்திக்கணும். நான் மட்டும் கற்றால் போதுமா? கண்டிப்பாக காணாது. யான் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அதுபோல நம்ம அவர்கிட்ட கற்றுக்கக்கூடிய விஷயங்களை நாம் மட்டும் கற்றுக்காம நம்முடைய டீமையும் கற்றுக்க வைத்தால் நாம் எவ்வாறு அவருடைய படிப்படி மூலமாக மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸில் முன்னேறிக்கிட்டே இருக்கிறோமோ, ஸோ அதே வேகத்தில் நம்முடைய டீமும் முன்னேறும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னா, சாருடைய மீட்டிங் கன்ஃபார்ம் ஆன உடனே நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நேற்றே சார் போஸ்டிங் போட்டார், நாளை 2 மணி மீட்டிங்கில் நான் தான் பேச போகிறேன் அப்படின்னு. ஸோ அப்படி போஸ்டிங் போட்ட உடனே நான் பார்த்தீங்கன்னா என்னுடைய குரூப்புகளில் ஃபார்வர்டு பண்ணேன், சாருடைய மீட்டிங்கை பற்றி பண்ணோம். ஸோ அதே போல் அத்தனை பேர் பண்ணணும். இங்கே வராதவங்களை நம்ம டீம் மெம்பர்களை வர வச்சு, ஸோ அவங்களுக்கும் சாருடைய அந்த கிளாஸ், இந்த ட்ரைனிங் போய் சேரணும்னு நம்ம என்ன பண்ணோம், அவங்களை ரெக்வஸ்ட் பண்ணோம், வாங்க 2 மணி மீட்டிங்கில் கலந்துக்கோங்க, இன்னைக்கு நம்ம எமரால்டுடைய கிளாஸ் இருக்குது, ஸோ நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு அழைங்க. இப்போயும் டைம் இருக்குது, இன்னும் சார் ஆரம்பிக்க எப்படியும் 2-3 நிமிஷம் ஆகும். ஸோ கால் பண்ணுங்க. ஏன்னா டெய்லி நம்ம 6 மணி மீட்டிங்கில் பார்க்குறோம், பூஸ்ட் யுவர் பிவி, சேஞ்ச் யுவர் பின். இந்த தலைப்பில் சார் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நாலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான நபர்கள் உள்ளே கேட்குறீங்க. எனக்கு அதிகமான நபர் கால் பண்ணி என்ன கேட்குறீங்கன்னா, அந்த சாருடைய வீடியோ எனக்கு அனுப்புங்க, ஏன் கடந்த 3 நாட்கள் 4 நாட்களாக நீங்கள் அப்லோடு பண்ணல அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நான் வெளியில் டூர் போனதுனால அதை அப்லோட் பண்ண முடியல. நேற்று தான் எல்லாமே பண்ணி முடித்தேன். ஸோ அப்போ அது எதிர்பார்ப்பு, அவர் கொடுக்கக்கூடிய அந்த கிளாஸில் கிடைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் மக்கள்கிட்ட, சாரி, நம்ம லீடர்கள்ட்டையும் எதிர்பார்ப்பு இருக்குது. அப்போ இந்த எதிர்பார்ப்பு அவங்க வெறும் ரெக்கார்டிங்லேயே கேட்குறத விட நேரடியாக சாருடைய எக்ஸ்பிரஷனோட கேட்கணும். முடிச்சதுக்கப்புறம் நமக்கான சந்தேகங்களை நம்ம அவர்கிட்ட கிளியர் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இது. உடனடியாக நம்ம நேரடியாக செஷனுக்கு போகலாம். நான் சாரை வெல்கம் பண்ணுறேன். வெல்கம் எமால் சார். ஒரு நல்ல ஒரு செஷனை கொடுத்து எங்களை வாழ்த்தி அடுத்த மாதம் அனைவரும் இங்கே வரக்கூடிய அனைவரும் பின்னு மாத்துறதுக்கு உங்களுடைய கிளாஸ் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டு உங்களோட ஒப்படைக்கிறேன் சார். நன்றி சார். வெல்கம் சார். தேங்க்யூ சார். நன்றி நன்றி மைடியா ஜெயதீஷ் சார். வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. ஜெயதீஷ் சாருடைய இந்த வரவேற்புரை ரொம்ப அருமை. நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாரு. நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான செஷன். என்னன்னு கேட்டா, ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கோபகுமார் சார் பேச வர வேண்டியது. சார் டிராவலிங் இருக்கிறதுனால அந்த 17 அவருக்கு அங்கே நிகழ்ச்சி இருக்கிறதுனால, 17 பெயிண்ட் ப்ரோக்ராம் இருக்கிறதுனால நமக்கு அவர் இன்னைக்கு ஜூமுக்கு வராதுனால நான் பேச வேண்டிய கட்டாயம். என்னுடைய செஷன் 25 அந்த அன்னைக்கு அவர் வந்துடுவார். ஒரு ஆல்டர்னேஷன் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். உள்ளபடியே என்ன அப்படின்னு கேட்டால், டெய்லி 2 மணிக்கு நம்ம இதனுடைய நோக்கம் என்ன, டெய்லி 2 மணிக்கு நம்ம டீம் உள்ளவங்க நம்மோட இணைஞ்சிருக்கணும். தகவல்கள் அவங்களுக்கு பரிமாறப்பட வேண்டும். அந்த தகவல்கள் மூலமாக அவங்க என்னன்னா ஆர்சிஎம்ல தொடர்ந்து டச்சில் இருப்பாங்க. நம்ம ஒண்ணுமே ஜூமுக்கே வர வேண்டாம்னு ஒரு ஆள் முடிச்சு விட்டோம்னா அவங்க எங்க போய் நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? போய் ஏதோ ஒரு இடத்துல போய் அவங்க ஒன்னா சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல ஒண்ணுக்கு ஆகாத ஒரு வேலையை போய் செஞ்சுட்டு இருப்பாங்க. அதனால நமக்கு எந்த பிரயோஜனம் வரப்போறது இல்லை. அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன, அவங்கள நம்ம தொடர்ந்து நம்முடைய இதுக்குள்ள வச்சுக்கோணும், டச்சில் வச்சுக்கோணுங்கிறத. இது தொடர்பு இல்லாமல் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன ஆகுதுன்னு கேட்டா, அவங்க வேற எதுலயாச்சும் போய் ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. இப்போ பிஸ்னஸ்ங்கிறது என்னன்னு கேட்டா, ரெகுலரா நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல அது என்னை சொல்லிடுறேன். என் பேர் காமராஜ். மோஸ்ட்லி இங்க இருக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் நான் ஒரு முறை சொல்ல வேண்டியது மரியாதைக்காக சொல்லிடுறேன்.
என் பெயர் காமராஜ். நான் டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்த்துட்டு இப்போ ரிட்டையர்ட் ஆயிட்டேன். என்னுடைய முழு நேர பணியை வந்து ஆர்சிஎம்ல நான் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆர்சிஎம்ங்கிறது எனக்கு ஒரு வாய்ப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆர்சிஎம் எனக்கு ஒரு பெரிய வரம். வரம்னு தான் சொல்லணும். கிஃப்ட். இட் இஸ் கிஃப்ட் ஃப்ரம் காட். கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய வரம்னே நான் எடுத்துக்கிறேன். ஏன்னு கேட்டா வாய்ப்பாக நான் நினைச்சேன்னு சொன்னா, ஐயா ஐயா வந்துட்டேன், மீட்டிங்ல வந்துட்டேன் ஐயா. வெரி நைஸ். அண்ணன் ஆவடி மீசை, ஆசை மீசை மேலே ஆசை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். ஆகினால உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக் ஆயிடுச்சு. எங்க விட்டுட்டா யாராச்சும் சொல்லுங்க. ஜெயதீஷ் சார். சரி, நான் மீண்டும் ஆரம்பிச்சது. இந்த மகன் எனக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்தி விடுங்க, மறந்துடுவேன் நான். சார் சார் சொல்லுங்க சார். சார் வந்து அப்படின்னு சொன்னீங்க. என் கூட்டமா? ஆமா, கோபா சார் வர வேண்டியது. இன்னைக்கு நான் வந்திருக்கிறேன். என்னுடைய இதான் இன்னைக்கு அவங்க வந்துருவாங்க. கோபா சார் வந்துருவாரு. அந்த மகோத்சவ் பெயிண்ட் ப்ரோக்ராம் 17 இந்த நாளை மறுநாள் வந்து அங்கே நடக்குது. நாளைக்கு வந்து நம்ம மூர்த்தி சாருடைய மீட்டிங் அங்கே, சப்பையர் மூர்த்தி சாருடைய மீட்டிங் அங்கே. வாய்ப்புல விட்டேன் நான். இது எனக்கு வந்து வாய்ப்பல்ல, வரம். வரம்னு சொன்னா மனுஷனுக்கு வந்து நம்ம வந்து வாழ்றதே ஒரு வரம் தான். நம்ம பார்த்தீங்கன்னா எத்தனை வந்து நடக்கிற இடங்கள்ல எத்தனை ஆக்சிடென்ட் பார்க்குறோம், எத்தனை வந்து ஹார்ட் அட்டாக், எத்தனை கண்ணீரஞ்சலி போஸ்ட். இப்போ நான் வாக்கிங் போகும்போது நான் பார்த்தேன். இன்னைக்கு நான் வாக்கிங் போகும்போது பார்த்தேன். சின்ன வயசு 32 வயசுல ஒரு ஆள் கண்ணீரஞ்சலியில் தொங்கிட்டு இருக்கிறான். என்ன காரணம்? எல்லாத்தையும் எங்கேயோ போய் எதையோ சாப்பிட்டு எதையோ பண்ணி கடைசியில வந்து வாழ்க்கையை வந்து சீக்கிரம் தொலைச்சிடுறாங்க. வாழ்க்கையை வந்து காசை தொலைக்கிற மாதிரி. ஒரு 10 ரூபா நோட்டு நான் வச்சிருந்தா அதை காணான்னு தொலைஞ்சு போனா மனசு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. 32 வயசுல ஒரு பையன் வாழ்க்கையை தொலைச்சிட்டான், கண்ணீரஞ்சலியில் தொங்கிட்டு இருக்கிறான். என்ன காரணம்? ஒன்னா வந்து சரக்கு அடிச்சு போய் சேர்ந்துருப்பா அப்படி, இல்லை வேற ஏதாச்சும் நோவுல செத்துருப்பா அப்படி. தாயாலே வந்தது நோயாலே வெந்தது, நோயால வெந்து செத்துருக்கிறான். அப்ப நிறைய பார்க்குறேன். ஆனா நமக்கு ஒரு வாரம் கொரோனா வந்துச்சு. கொரோனாவில் வந்து நிறைய பேர் செத்து போனாங்க. நான் ரொம்பவும் நேசித்த ஆசிரியர் மனோகரன் இருந்து கொண்டார். எங்க மாமா சத்திவேல் மாமா என் மேல உயிரே வச்சிருந்தார். மாப்பிள்ளைன்னு சொன்னா உயிரே விடுவார். அவர் செத்து போனார். கொரோனாவில் நிறைய பேர்த்து நான் இறந்துட்டேன். என் கண்ணு முன்னாடி நம்ம எல்லாம் வந்து டியர் மோஸ்ட்னு சொல்ற நிறைய பேர்த்து இறந்துட்டோம். ஆனா கொரோனாவில் நம்ம இழக்காத ஒண்ணுன்னு கேட்டா ஆர்சிஎம் இருக்கிற நம்ம ஃபேமிலி, ஆர்சிஎம் ஃபேமிலி. ஆர்சிஎம் வெளியில இருக்கிற ஃபேமிலியில எத்தனையோ டேமேஜஸ் நம்ம பார்த்துட்டோம். ஆனா ஆர்சிஎம் ஃபேமிலியில் ஒரு ஆள் கூட சாகல. அது எனக்கு பெருமைக்குரிய விஷயம். என்ன காரணம்னு கேட்டா, ஆர்சிஎம்ஐ 100% யூஸ் பண்ணவங்க கண்டிப்பா வந்து அந்த நோய் அவங்கள தொடக்கூட இல்லை. ஆனா ஆர்சிஎம்ல வந்து ஏனோதானம் யூஸ் பண்ணவங்க கூட தப்பிச்சுக்கிட்டாங்க. 10ஓட 11 யூஸ் பண்ணாலும் கூட தப்பிச்சுட்டாங்க. இப்பேற்பட்ட வரம் எனக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னா, அந்த வரம் எப்படி கிடைச்சது, அந்த வரத்தை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றோம், இதை வரமா நினைக்கிறோமா இல்லைன்னா வந்து சாபமா நினைக்கிறோமானா, இது சாபமே கிடையாது. இப்ப சும்மா பாருங்க, ஒரு பொண்ணு வந்து 659 ரூபாய் ஜவான் வாங்கிட்டு போகுது. இது வந்து இந்த பொருள்கள் எல்லாம் பார்த்தாலே வாங்க தோண்டக்கூடிய பொருள்கள் தான். கண்ணுல பார்த்தா அதுக்கெல்லாம் ஆர்சியம் என்னன்னு தெரியாது. பெருசா நான் ஒரு விளக்கமும் கொடுக்கல. அதுக்கு என்ன தோணுதோ எது பார்க்குதோ அதை வாங்கிட்டு போகுது. எதுக்காக நான் சொல்றேன்னு சொன்னா, இவ்வளவு அற்புதமான ஒரு கான்செப்ட் வேற எங்கேயுமே கிடைக்காது. சும்மா மணிக்கணக்கில் பேசணும், மணிக்கணக்கில் பேசி அப்புறம் மணிக்கணக்கில் வந்து அவங்களுக்கு விளக்கம் கொடுத்து அவங்க சந்தேகத்தை எல்லாம் தீர்த்து அதுக்கப்புறம் ஒரு பொருளை வாங்க வைக்கிற கான்செப்ட் தான் வெளியில் இருக்குது. நம்ம அப்படியே அல்ல, சும்மா நம்ம கோதுமை அப்படி நாக்கில் தடவிட்டு வந்தா போதும், இன்னும் இவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு பின்னாடியே வந்துடுவாங்க. சும்மா அந்த பொருளை காட்டி அப்படி சிக்னல் காட்டி வந்தா போதும், பின்னாடியே வந்துடுவாங்க. என்னன்னு கேட்டா, ஏதோ காட்டுனீங்களே சார், இது ஆர்சிஎம் பொருள் நல்லா இருக்கு, வெறுமனே நல்லா இருக்குன்னு சொன்னா போதும். ரஞ்சித்தோட மாமனார் தான் எங்களை சந்திச்சார். அவரும் ஆண்டனி வக்கீல், 2 பேரும் என்னை சந்திச்சாங்க. அப்போ வந்து என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ண ரத்தனசாமி சொன்னாரு, காமராஜ் வந்து ஒரு பெரிய ஆளு, பெரிய லேபு, பெரிய அளவில் செய்வாரு, இறங்கினா கலக்குவார், அப்படியெல்லாம் சொல்லி என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணார். நானும் ஒரு வேஷ்டி மட்டும் தான் கட்டிட்டு இருந்தப்போ என்னை பார்த்து ஒரு நெட்வொர்க் மாதிரி தெரியாது, அந்த ட்ரெஸ் கோட் எதுவும் கிடையாது, சும்மா வேஷ்டி ஒரு கதர் சட்டையும் போட்டுப்பார். அப்போ வந்து அவரு அது சொல்லும்போது நான் சொன்னேன், எனக்கு
நெட்வொர்க் மேல ஒரு வெறுப்பா இருக்கு. என்ன காரணம்னா கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போய் அப்புறம் எல்லாம் நின்று போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம பெருசா செய்ய முடியல, சாதிக்க முடியலைங்கிற ஒரு ஏக்கம் எனக்கு இருக்குது. இது எப்படின்னு தெரியல. நான் இன்னைக்கு பேசுங்க, நான் கேட்கறேன் அப்படின்னு உட்காந்து கேட்டேன். நான் அவங்க ஒன்றும் பெருசா சொல்ல. நம்ம இவர் சொன்னது ஜேபி சொன்னது, ரஞ்சித் மாமனார் பேர் ஜேபி சொன்னது என்னன்னு கேட்டா, நல்ல சோப்பான நல்ல பேஸ்டான, இப்படிதான் தமிழ் மலையாளம் கலந்து பேசினார். சோப்பு நல்லதுங்கிறாரு, பேஸ்ட் இன்னைக்கு சொல்ல போனா ஈரோட்டில் அப்போ ஸ்டோரே கிடையாது. சும்மா ஒரு கையில கொண்டாந்து காமிச்சுதான் பேசினார். ஈரோட்டில் ஸ்டோர் கிடையாது. அவங்க ஒரு பேக் நிறைய ஜாமான் கொண்டாந்து வச்சுட்டு ஒரு 30 பேர் உட்கார வச்சு அந்த பொருள்களை எல்லாம் காமிச்சார். அப்போ கடைசியா நான் கேட்டோம், இதெல்லாம் எங்க கிடைக்கும், இதெல்லாம் எப்படி கிடைக்கும், நான் இன்னைக்கு ஒரு பேஸ்ட் வாங்கி யூஸ் பண்ணிடுறேன், எனக்கு மறுபடியும் பேஸ்ட் வேணா எங்க கிடைக்கும்னு நான் கேட்டேன். கம்பெனி வந்து அவுட்லெட் கொடுக்குறாங்க, உங்களில் யாருக்கு இருக்குமோ அவங்க அவுட்லெட் போடலாம், அதுக்கப்புறம் தான் அவுட்லெட்டே போடணும். இதுக்கு நாங்கெல்லாம் ஒரு 30 பேர் சேர்ந்து தலைக்கு 25,000 போட்டு அவுட்லெட் போட்டோம். அப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு கடை இருந்துச்சு, மாதாஜி பிக்கப் சென்டர். அது வந்து எங்க இருக்குன்னு தெரியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் போய் அதை கண்டுபிடிச்சி சேட்டு வந்து அது கடையை வச்சிருந்தா. அப்படி எம்ஆர்பியில் தான் கொடுப்போன்னு பண்ணா அவனை புரிய வச்சு மெதுவா டிபியில் கொடுக்க வச்சு அப்படித்தான் பிசினஸ் அங்கே ஸ்டார்ட் பண்ணேன். எதுக்காக நான் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னேன், பொருளே கிடைக்காத காலத்துல கூட, இந்த பொருள்கள் கொஞ்சமா இருந்த காலத்துல கூட இது வந்து எங்களை வந்து அவளை அட்ராக்ட் பண்ணிச்சு. இந்த இப்ப இருக்கு இல்லைங்களா சென்சேஷன் சோப்பு, இது அப்போ வந்து ஸ்கின் கேர் சோப்புன்னு பேரு. அந்த சோப்புல குளிச்சுட்டா அவ்வளோ அம்சமா இருக்கும், பேஸ்ட்ல விளக்கிட்டா அவ்வளோ அம்சமா இருக்கும். இந்த அந்த மாவெல்லாம் அப்போ 5 கிலோ மாவு, இப்போதான் 2 கிலோ வந்துருக்கு. இப்போ 5 கிலோ மாவு தான். மாவு அவ்வளவு டேஸ்டா இருக்கு சாப்பிட. இப்போ கூட எனக்கு எச்சில் ஊது, அவ்வளவு டேஸ்டா இருக்கு. அதே மாதிரி அதுலேயே எங்கள் லலிதாலாம் அந்த மாவில் தோசை சுட்டு கொடுத்தா அவ்வளோ அருமையா ஒன் சைடு மூடி வச்சு மேலே கொஞ்சோண்டு அப்படியே எண்ணெய் ஊற்றி விட்டு மொறுமோன்னு சுட்டு கொடுப்பா. டேஸ்டா இருக்கு. 10 தோசை சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்டா இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா எந்த பொருளும் மோசம்னு சொல்ல முடியாத ஒரு பொருள் இருந்துச்சுன்னா அது ஆர்சிஎம் தான். அது மட்டும் இல்லை, நான் எல்லாம் சுகர்ல வந்து நான் படாத பாட்டு விட்டுப்போனேன். சுகர் வந்து என்னை ரொம்பவும் வந்து என்னை ஆட்டி படைச்சது சுகர். இப்போ அந்த சுகர் எங்க இருக்குன்னு தெரியல, அது ஓடி போயிடுச்சு. சுகர் எல்லாம் போய் பிகர் ஆயிட்டோம். சுகர்ல இருந்த போது நான் டேமேஜ்ல இருந்தேன். என்னை பார்க்கறவங்க எல்லாம் பரிதாபப்படுவாங்க, காமராஜ் சீக்கிரம் ஆள் காலி ஆயிடுவாருங்கிற மாதிரி என்னை பார்த்து பரிதாபப்பட்ட காலம் எல்லாம் இருக்கு. ஆனால் ஆர்சிஎம் எனக்கு வந்து அதுல இருந்து விடுதலை ஆச்சு. பீனிக்ஸ் பறவைன்னு படிச்சிருப்பீங்க. அது என்ன ஆகுன்னு கேட்டா, அது வந்து மீண்டும் தீக்குள்ளேயே வந்து வெந்து போனா கூட மீண்டும் அது உயிர் தெளிந்து வந்து மேல வருமா. அது மாதிரி பீனிக்ஸ் பறவை மாதிரி ஒரு ஐயா சொன்ன மாதிரி, சைதமின் பீர் சொன்ன மாதிரி, கழுகு கொப்பாக உன் வயது வாழ வயதாகும். கழுகு கொப்பான்னு சொன்னா கழுகு என்ன செய்யணும், தன்னுடைய அந்த மூக்கெல்லாம் வந்து அழுகி போயிடுமா வயசான. அப்புறம் இந்த நகங்கள் எல்லாம் வந்து உதிர்ந்து போயிடுமா. அதுக்கப்புறம் அது போய் ஒரு மலை மேல உட்காந்து அந்த மூக்கை வந்து அந்த இதுல பாறையில தட்டி தட்டி உடைச்சிடும். அதுக்கப்புறம் புது மூக்கு அப்படியே, அது அழகுன்னு அது மூக்குன்னு சொல்ல முடியாது, நமக்கு தான் மூக்கு அதுக்கு அழகு. அந்த அழகு வந்து அப்படியே மறுபடியும் மீண்டும் முளைச்சு வரும். மறுபடியும் நகங்கள் எல்லாம் மீண்டும் முளைச்சு வரும். பார்த்தீங்கன்னா மறுபடியும் புதிய கழுகா எந்திரிச்சு நிற்கும். அதாவது வாலிபமா திரும்பி வாலிப பிராயத்தில் இருக்கிற மாதிரி எந்திரிச்சு நிற்கும். நான் உள்ளபடியே மகிழ்கிறேன். அது வந்து அந்த வசனம், அது நாங்கள் பைபிள் தான் படிச்சிருக்கோம். பட் அதை படிக்கும்போது எனக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பறவைக்கு இப்படி மறுவாழ்வு இருக்குமா, ஒரு பறவை மீண்டெழுந்து வருமா, அப்படியெல்லாம் நான் யோசித்தது உண்டு. ஆனால் அது என் வாழ்வில் நான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு காரணம் இந்த வரம், ஆர்சியம்ங்கிற வரம். இந்த வரத்தை வந்து நீங்க அனுபவிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. எவ்வளவு வேணாலும் நம்ம பணம் சேர்த்திக்கலாம், பணம் ஒரு மேட்டர் கிடையாது. ஆனா பணத்தை சேர்த்திட்டு பணத்தை சாப்பிட முடியாது. ஆனா நம்ம ஆர்சிஎம் பொருட்களை பொறுத்த வரைக்கும் அத்தனையும் சாப்பிட்றதுக்கு வந்தது, அத்தனையும் வந்து வெளி மார்க்கெட்டை விட விலை குறைவானது, அத்தனையுமே வந்து சாமானிய ஜனங்கள் கூட பார்த்தா விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட். ஆம்பே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆம்பேல வந்து உங்களுக்கு அது வந்து பெஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட்னு பேர் அதுக்கு. உண்மைதான், அது வந்து பெஸ்ட் குவாலிட்டி தான். பட் அதுல கொஞ்சமும் சளைக்காத குவாலிட்டி தான் நம்ம குவாலிட்டி. த சேம் டெக்னாலஜி. ஆம்பேல என்ன டெக்னாலஜியில ப்ராடக்ட் வந்து பண்றாங்களோ த சேம் டெக்னாலஜி தான் நம்ம எம்டி அதுல இருந்து தான் இதுக்கு வந்தார். ஆம்பேல இருந்து பார்த்துட்டு தான் இது மாதிரி பொருளை நம்ம சாமானிய விலையில மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த டெக்னாலஜி படிச்சு வந்து ஆர்சிஎம் ஸ்டார்ட் பண்ணார். இதெல்லாம் வரலாறு. அப்போ அவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கணும், வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட், பட் லெஸ் தேன் மார்க்கெட் ப்ரைஸ். இதெல்லாம் தான் பெரிய மேட்டர். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். கிட்டத்தட்ட 2000 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி 23 வருஷம் வெற்றிகரமா போயிட்டு இருக்கு.
இதுல நிறைய பேர் 23 வயசு குறைவானவங்க கூட இருக்கிறீங்க. பட் நீங்க பிறக்காத முன்னாடி கூட இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னு கேட்டா 23 வயசு கம்மியா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். கொஞ்சம் பேர் வந்து 50 வயசா இருந்தா நீங்க 25 வயசா இருக்கும்போது கம்பெனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் பேர் 40 இருந்தா நீங்க எத்தனை 15 வயசா இருக்கும்போது கம்பெனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் பேர் 35 இருந்தா நீங்க வந்து எத்தனை கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 வயசா இருக்கும்போது இந்த கம்பெனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நியர் அபவுட் 25 இயர்ஸ் இட் ரன்னிங் சக்சஸ்ஃபுல். அதனால ஒரு அற்புதமான கம்பெனி, அற்புதமான ப்ராடக்ட், அற்புதமான பிளான் தான் நான் இன்னைக்கு உங்களோட பேச போறது. என்ன அப்படின்னு கேட்டா, மார்க்கெட்டிங் பிளானை பொறுத்த வரைக்கும் ஆர்சிஎம் பிசினஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், முதலாவது நீங்க வந்து 1499 PV வரைக்கும் வாங்கினா ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கொடுத்தாங்களே, அது பொய். 1499 PV வரைக்கும் வாங்கினாலும் அதுக்குண்டான 2% கமிஷனை கம்பெனி உங்களுடைய அந்த அக்கௌண்ட்ல போட்டுறான். இந்த 2% காசு கொடுத்துறான். அதுல ஒன்றும் மாற்றுக்கார தெரியல. நீங்க பாருங்க, எல்லாத்துக்கும் தெரியும். 1000 PV வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா உங்க அக்கௌண்ட்ல வந்துருக்கு. அப்போ கமிஷன் காசு கொடுத்துட்றாங்க. அது இல்லாம அது வந்து கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அது இல்லை. கன்சிஸ்டன்சிங்கிறது 1500 PV. அப்போ 1500 PVங்கிறத தொட வரைக்கும் உங்களுக்கு வந்து 2% கமிஷன் போட்டாங்க. 1500 PV தொடும் போது 2% கமிஷனும் போட்டு அதோட என்ன செய்யறாங்க, கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கிறாங்க. கன்சிஸ்டன்சினா 1 இயர் பர்ச்சேஸ். 1 இயர்ல வந்து என்ன செய்யறாங்க, நீங்க விடாம அந்த 1500 PV, அதாவது 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் தொடர்ந்து 12 மாசம் நீங்க பண்ண முதல்ல 6 மாசத்துலயே உங்களுக்கு 1500 ரூபாய்க்கான பொருள் கொடுத்துட்றாங்க. அடுத்த 6 மாசத்துலயே இன்னொரு 1500 ரூபாய்க்கான பொருள் கொடுத்துட்றாங்க. நான் அப்படித்தான் சொல்றேன். ஏன்னு கேட்டா, நீங்க 6 மாசத்துல கிடைக்கும்னா 6வது மாசத்துல அவங்க கட்டாயிடுறாங்க. 1 வருஷம் பண்ணா உங்களுக்கு 3000 ரூபாய்க்கான பொருள் கிடைக்கும். நல்லா எழுதிக்கிடுங்க. 1 வருஷம் பண்ணா 3000 ரூபாய்க்கான பொருள் கிடைக்கும். 6 மாசத்துல ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் 6 மாசத்துல 1500. அப்போ வருஷம் கூடி பண்றவங்களுக்கு 3000 ரூபாய் போனஸ். கம்பெனி 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணா 3000 ரூபாய் போனஸ். இதுதான் நம்ம ப்ரொமோட் பண்ண வேண்டியது. சார் கம்பெனி 6 மாசத்துல தான் கொடுக்கணும்னு சொல்லிச்சிங்க சார். கம்பெனி கொடுக்கணும்னு தான் சொல்லிச்சு. நீங்க கூட்டி சொல்லுங்க, சேர்த்து சொல்லுங்க. என்ன நட்டம்? சேர்த்து சொன்னா பொய்யா? இல்லையா? 1 வருஷத்துக்கு அவங்க வருவாங்க. இந்த மார்க்கெட்டிங் பிளான், இந்த மாற்றத்தை நான் ஏன் சொல்றேன்னா, நிறைய பேர் 6 மாசம் வாங்கிட்டு 6வது மாசம் விட்டாச்சிட வேண்டியது. சார் 6 மாசத்துல நான் பாதியில் ஏதாச்சும் மாறிக்கலாமா? நீங்க எந்த பிளான் வேணாலும் மாறிக்கலாம். அதுக்கு என்ன சார் இருக்குது? அதுக்கு வந்து உள்ள உங்க ஐடி பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி உள்ள போனீங்கன்னா டிஸ்கார்டுன்னு ஒன்று இருக்கும். அதுல போயிட்டு டிஸ்கார்டை என்னமோ போட்டுக்காரு. அதுல போயிட்டு நீங்க என்ன செய்யணும், நீங்க வந்து 10,000 PV கன்சிஸ்டன்சி, 25,000 PV கன்சிஸ்டன்சி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க அந்த மாசத்துல இருந்து அந்த ஸ்லாபுக்கு நீங்க மாறிக்கலாம். அது மாதிரி வாய்ப்பு இருக்கு. அது அவங்களுக்கு பின்னாடி சொல்லி கொடுக்கலாம். சார் நான் 6 மாசம் 1500 பண்ணிட்டு இருக்கேன் சார், நான் வந்து 4வது மாசம் 1500 இருந்து மறுபடியும் மாறிக்கலாமா? மாறிக்கலாம். உங்க வண்டியை வந்து கியர் மாத்திக்கலாம். அது நீங்க சொல்லிக் கொடுக்கணும் எல்லாத்துக்கும். அப்ப இந்த 4 மாசம் வாங்குறது உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? அதுக்குண்டான ப்ராடக்ட் உங்களுக்கு கம்பெனி போட்டுருவான். 12% போடுறோம் 4 மாசத்துக்கு. 12% எவ்வளவு வருதோ அது போடுறோம். 4 மாசம் நீங்க 3000 ரூபாய் நான் 12,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா எவ்வளவு வாங்கியிருப்பீங்க? 6000 PV வாங்கியிருப்பீங்க. 6,172 720 ரூபாய்க்கு பொருள் போட்டுருவான். ஃப்ரீ ப்ராடக்ட் போட்டு விட்டுருவான். அப்ப நீங்க அந்த கன்சிஸ்டன்சி மாசத்துல இருந்து அந்த கன்சிஸ்டன்சி பிளானுக்கு போயிருவீங்க. 10,000க்கு போயிட்டீங்கன்னா 10,000 அந்த மாதிரி மாறிக்கலாம், ஷிஃப்ட் ஆகிக்கலாம். அது நீங்க வந்து எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும். உங்களுக்கு தெரியாத விஷயம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். 1 வருஷம் ப்ரொமோட் பண்ணுங்க. யாரையுமே வந்து 6 மாசம் ப்ரொமோட் பண்ண வேண்டாம். ஏன்னு கேட்டா 6வது மாசம் போது அவங்க என்ன செய்யறாங்க, அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒன்னா வந்து மேல போகணும் இல்லைன்னா கீழே வரணும். கீழே வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. 5000 பண்ணவங்க மறுபடியும் கம்மி போக. அப்ப நீங்க 5000 பண்ணவங்க 12 மாசம் பண்ணுவோம்னா நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும் உங்களுக்கு? 12 மாசம் பண்ணா உங்களுக்கு என்னது, 5000 PVங்கிறது 10,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறீங்க. அந்த 10,000 ரூபாய் பொருளை 12 மாசம் பண்ணா நீங்க 10,000 ரூபாய் ஃப்ரீயா வாங்கிக்கலாம். அது எப்படி வாங்கிக்கலாம்னா, 6வது மாசத்துல ஒரு 5000, அப்புறம் 12வது மாசத்துல ஒரு 5000. அப்ப 10,000 ரூபாய்க்கான பொருள் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும், கிஃப்டா கிடைச்சிடும். அது மட்டும் இல்ல, நீங்க பண்ணக்கூடிய அந்த 5000 PVக்கு ஒவ்வொரு மாசமும் கமிஷன் போட்டுறாங்க. 5000க்கு எவ்வளவு? 2% தான். 2 10 100 ரூபாய் கமிஷன் போடுறாங்க. கமிஷன் இல்லையே நம்ம சொல்ல கொடுக்கூடாது. கன்சிஸ்டன்சிக்கும் கமிஷன் உண்டு, அது சொல்லிக் கொடுக்கணும் நீங்க. அதே மாதிரி இப்போ கம்பெனி வந்து நீங்க மார்க்கெட்டிங் பிளான் உங்களுக்கு தெரியும். பட் இதான் நான் சில ஆல்டர்னேஷன் மட்டும் சொல்லிட்டு வரேன். கம்பெனி வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா, கமிஷனும் போட்டு ஃப்ரீ ப்ராடக்ட்டும் கொடுக்குறாங்க. இது இல்லாம கன்சிஸ்டன்சின்னு எடுத்துட்டா 3 ஸ்டெப் கன்சிஸ்டன்சி. 1500, 2500, 5000, 3 கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சிக்கு அப்புறம் கேஷ்பேக்.
கேஷ்பேக்குன்னு வரும்போது எவ்வளவு? 10,000 பிவி. 10,000 பிவிக்கு ஆர்சிஎம் பொருள் மட்டும் பண்ணுனாக்க 10,000 பிவி ஆர்சிஎம் மட்டும் பண்ணுனா உங்களுக்கு ஒரு வருஷம் முடியும் போது உங்களுக்கு 6,000 ரூபாய் கம்பெனி ஃப்ரீயா கொடுக்குறான். 6,000 ருபீஸ் கம்பெனி ஃப்ரீயா கொடுக்குறான். அதே சமயத்துல அந்த 6,000 ஒட்டுக்கா கொடுப்பாங்களான்னு கேட்டா 6 மாசத்துக்கு ஒருக்கா 3,000, அடுத்த 6 மாசத்துல 3,000. அப்போ நீங்க 6,000 ரூபாய் ஃப்ரீயா ஒரு வருஷம் நீங்க பண்ணும்போது 6,000 போனஸ் கொடுக்குறான். நான் டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்த்துருக்கிறேன். நாங்க வந்து 5,800 4,800 தான் போனஸே வாங்கியிருக்கிறோம். பட் ஆர்சிஎம் கம்பெனி பாருங்க, ஒரு வருஷம் பர்ச்சேஸ் பண்ணாலே அல்லாவிட்டால் ஒரு வருஷம் நீங்க சேல் பண்ணாலே நீங்க 5,000, அதாவது 10,000 பிவிங்கிறது 20,000 ரூபாய் சேல் பண்ணுவீங்க. ஒரு வருஷத்துக்கு 20,000 ரூபாய் பொருளை சேல் பண்ணிட்டா, அல்லாவிட்டால் நீங்க கம்மி கன்சம்ஷன் பண்ணிட்டா. எங்க வீட்டுக்கெல்லாம் 20,000 செலவாயிடுச்சு. எங்களுக்கு 3 பொண்ணு ஒரு பையன், எல்லா வீட்டுக்கு ஆசையும் தான் வாங்கி போறாங்க. 20,000 செலவாயிடுச்சு. அது மேட்டர் கிடையாது. அங்க 10,000 பிவி சரசாரமா ஆயிடுது. ஆனா அது மாதிரி இல்லாம நீங்க ஒருவேளை ஒரு ஃபேமிலியா இருக்கு, ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் தான் இருக்கிறாங்க சார், அவங்களுக்கு நாங்க எப்படி சார் 10,000 வாங்கி நீங்க சேல் பண்ணலாம், ரீட்டைல் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ரீட்டைல் பண்றதுக்கு பல மெத்தேடுகள் இருக்குது. நான் இந்த 6 மணி கோர்ஸ் நிறைய சொல்லி கொடுத்துருக்கிறேன். அதனால இங்க அங்க அதுல இருக்கிறவங்களே இதுலயும் கொஞ்சம் பேர் இருக்கிறதுனால அது ரிப்பீட் ஆகும் உங்களுக்கு. நான் என்ன வராதவங்களுக்கு மட்டும் நான் சொல்றேன், நீங்க ரீட்டைல் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க என்ன செய்யலாம், 1-to-1 பேசலாம். இல்லைன்னா நீங்க டோர் கேன்வாஸ் பண்ணலாம். இல்லைன்னா டோர் ஸ்டெப்புக்கு போகலாம். என்ன சார் டோர் கேன்வாஸ், அப்புறம் டோர் ஸ்டெப். டோர் கேன்வாஸுங்கிறது தெரியாத இடத்துல பண்றது. டோர் ஸ்டெப்புங்கிறது நமக்கு தெரிஞ்ச வீட்டில் போய் கொடுத்துட்டு வர்றது. அது மாதிரி பண்ணலாம். ஹோம்ஸ் டிஸ்பிளே வால் எடுக்கலாம், ஹோம் மீட்டிங் பண்ணி சேல் பண்ணலாம். அது மாதிரி நீங்க உங்களுக்கு என்ன டேஸ்ட், இப்போ நம்ம இவங்க போட்டிருக்காங்க, அது போனவல்லி அம்மா போட்டிருக்காங்கல்ல ஸ்டால், அந்த மாதிரி ஸ்டால் போட்டு சேல் பண்றா. ரோட் ஷோ போடலாம். ரோட் ஷோ இப்போ 12,000 ரூபாய்க்கு கம்பெனியே கொடுக்குறாங்க. ரோட் ஷோ மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. நான் காங்கேயம் போயிருந்தப்ப பையன் நம்ம மனோஜ், காங்கேயம் பியூஷ் மனோஜ்குமார் பியூஷ் நான் பார்த்தேன். இந்த மாதிரி அவன் என்னை டாடின்னு தான் கூடுவோம். அப்படியே டாடி நான் இந்த மாதிரி 12,000 ரூபாய்க்கு மெட்டீரியல் வாங்கியிருந்தேன். கேப்சர் எல்லாம் ரோட் ஷோக்கு அருமையா ஷோவா போட்டு வரிசையில் போட்டு நின்னோம்னா எல்லாம் போறவங்க கூட வந்து வாங்கிக்குவாங்க. அந்த மாதிரி ரோட் ஷோக்கு மெட்டீரியல் இருக்கு. நீங்க அது கூட போட்டு சேல் பண்ணலாம். இல்லைன்னா நீங்க இது ஏற்கனவே மளிகை கடை இருக்குது, மளிகை கடைக்காரனை போட்டு போய் நம்ம போடலாம். இது 10 ரூபா சோப் போடலாம், 10 ரூபா பேஸ்ட் போட்டு வரலாம். நீங்க 10 ரூபாய்க்கு விற்றா நம்ம வந்து எங்களுக்கு 8% கிடைக்கும் சார், உங்களுக்கு 5% கொடுத்துறேன், நாங்க 3 எடுத்துக்கன்னு சொல்லிட்டு பியூஸ்காரங்களை சொல்றேன். நான் மற்ற ஆளுக்கு ரீட்டைல் பண்ணக்கூடிய ஆளுங்க எனக்கு 1 ரூபா கிடைக்கும் சார், தலைக்கு 50 காசு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத வந்து பாருங்க. நான் தான் பண்ணிட்டு இருக்கிறேங்கிறாரு. ஆவடி மீசை வந்து எதுலையுமே முன்னாடிதான், உள்ளத்தில் குழந்தையடி. அதனால எல்லாமே வந்து அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு என்னன்னு கேட்டா அந்த 10,000 பிவி ஈஸியா பண்ண முடியும் சார். 10,000 பிவி பண்ணா அவ்வளவு. அதே 25,000 பண்ணா 12,500 ரூபாய் கிடைக்கும். வருஷம் கூடி பண்ணா 25,000 பிவி நீங்க வருஷம் கூடி பண்றீங்கன்னு வைங்களேன். 6 மாசத்துக்கு ஒருக்கா 12,500, அடுத்த 6 மாசத்துக்கு ஒருக்கா 12,500, மொத்தம் 25,000 கிடைக்கும்னு சொல்லுவோம். நீங்க வருஷம் கூடி நீங்க என்ன செய்யறா, 25,000 பிவி பண்ணா வருஷம் முடிவில் உங்களுக்கு 25,000 வந்து ரூபாய்க்கான பணம் கிடைச்சிடும், கேஷ்பேக் கிடைச்சிடும். அது 6 மாசத்துல நீங்க 12,500 வாங்கிக்கலாம், அடுத்த 6 மாசத்துல நீங்க 12,500 வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லணும் நம்ம கிட்ட. அப்ப 25,000 பிவிக்கு என்ன 50,000 ரூபாய்க்கு சேல் பண்ணும். ஒவ்வொரு மாசமும் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் முடிஞ்ச முதல் தேதியில 25,000 பிவி அடிக்கிறவர் தான் நம்ம ஆவடி மீசை. அதனால எல்லாருக்கும் கண்ணும் கருத்துமே பெண்ணை கவர்ந்தடும் பாடுவான். கண்ணும் கருத்தும் தான் ஒரு மனுஷனுக்கு வந்து கவர்ச்சி. மீசைக்கு வந்து அவர் மீசை வந்து கவர்ச்சியா இருந்தாலும் கூட அவர் செய்யும் செயல்தான் கவர்ச்சி. அந்த கவர்ச்சி, அதாவது அட்ராக்ஷனுங்கிறது வந்து எதுல இருக்குன்னு கேட்டா அந்த ஆக்ஷன்ல தான் இருக்கு. லீடர்ஷிப்ங்கிறது வந்து பொசிஷன் கிடையாது. நான் ஒரு பொசிஷன்ல இருக்கிற அந்த மெரிட்ல எல்லாம் வேலையாவார். லீடர்ஷிப்னா யாருன்னு கேட்டா நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி தான் லீடர்ஷிப். ஆக்ஷன் சொன்னா செயல்தான், செயல்பாட்டில் காமிச்சா அவர் தான் லீடர். அது மீஸ் செய்யறாரு நல்லபடியா. அதனால மகிழ்ச்சி. ஏன்னா அவர் மெசேஜ் ஓடிக்கிட்டு இருக்கிறாரு, அதனால நான் சொல்றேன். அதனால மகிழ்ச்சி. அதே மாதிரி 25,000 பிவி தொடர்ந்து ஒரு வருஷம் பண்ணும்போது அவங்கள வருஷத்துக்கு கொண்டு வாங்க. எல்லாத்துலையும் இந்த 6 மாசம் கன்சிஸ்டன்சின்னு 6 மாசம் தானே கொண்டு போயிட்டு பாதியில் எல்லாம் முடங்கி அப்புறம் மறுபடியும் நீங்க சீரழிஞ்சு சின்னப்பட்டு அவங்களுக்கு மறுபடியும் சொல்லி கொடுத்து அது எதுக்கு தேவையில்லாம ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணா என்ன ஆகும், உதாரணத்துக்கு இந்த மாசம் என்ன மாசம், பிப்ரவரி விட்டுருங்களேன், மார்ச்ல ஸ்டார்ட் பண்றதா வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்துலயும் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா 2,500 பண்றவங்க 2,500ஓட அவங்க வந்து எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம், 30 தேதி கூட பண்ணலாம். இதே கன்சிஸ்டன்சில 5,000 பண்ண கூட உங்களுக்கு நீங்க என்ன சொல்லி கொடுக்கணும், 1ல 10ஆம் தேதிக்குள்ள 5,000 பில் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அடிஷனல் பெனிஃபிட் இருக்கு. என்ன சார் அடிஷனல் பெனிஃபிட் அப்படின்னு கேட்டா,
நீங்க வந்து கம்பெனி டூர் போகலாம், பில்வாரா விசிட் பண்ணலாம், ஃபேக்டரி விசிட் பண்ணலாம். அப்புறம் என்ன பண்ணலாம், 3 நாள் அங்க வந்து தங்குறது, தூங்குறது, திங்கிறது எல்லாமே ஃப்ரீ. இதை சொல்லலாம். அப்படி நீங்க டீசெண்டா சொல்லுங்க, சாப்பிட்றது, தூங்குறது, அப்புறம் வந்து என்னது எல்லாமே ஃப்ரீன்னு நீங்க டீசெண்டா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் கொஞ்சம் கிராமத்து பாசையில் சொல்லலாம். பட் அது மாதிரி எல்லாம் ஃப்ரீ. அது இல்லாமல் நமக்கு வந்து அங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ் மோட்டிவேஷனல் மீட்டிங்ஸ் இருக்கு. அப்புறம் காலா டின்னர் இருக்கு. காலா டின்னர் சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும். மனிதனாக வாழ்ந்திட வேண்டும், மனதில் வையடானாரு. மனுஷனா வாழணும்னு சொன்னா என்ன செய்யறது? என்னைக்காசு ஒரு நாளைக்கு நாவுக்கு ருசியா சாப்பிடணும். இந்த நாவுக்கு ருசியா சாப்பிட்றது இங்க இருக்கிற கடையில எல்லாம் சாப்பிட்டா இட்டு போன கடை. அதெல்லாம் சாப்பிட்டா சீக்கிரம் நோவு வந்து செத்து போயிடணும். ஆனா அங்க பாத்தீங்கன்னா ஹைஜீனிக்கா பண்ணுவாங்க. எங்க பில்வாராவோட ஹைஜீனிக்கா இருக்கு. நீங்க ஒரு ரொட்டி சாப்பிட்டு பாருங்க, அவ்வளோ ஹைஜீனிக்கா இருக்கு. நான் சாப்பிட்டுக்கிறேன். அதே மாதிரி அங்க அங்க எல்லா ப்ராடக்ட்டும் நீங்க வரிசையில் நின்று வாங்கி சாப்பிடலாம். ஒண்ணு கூட உங்களுக்கு எது குறைக்காது, ஒண்ணு கூட டைஜஸ்டிவ் ஆகாம போகாது, ஒண்ணு கூட உங்களுக்கு ருசி பிடிக்காம இருக்காது. எல்லாமே நாவுக்கு ருசியா இருக்கும். நாக்கை சுரட்டிட்டு இருக்கோம், அப்படி டேஸ்டா இருக்கும். அதாவது நம்ம அந்த காலத்துல அம்மா சுட்ட வடையெல்லாம் நீங்க அங்கதான் போய் சாப்பிடணும். அந்த மனமெல்லாம் அங்கதான் போய் பார்க்க முடியும். இங்கெல்லாம் இந்த கலப்படை எண்ணெயாச்சு, பூரா நொறையா வரும். இப்பெல்லாம் வடை சுட்டா வடையா மணக்க மாட்டேங்குது. சில வடை நார ஆரம்பிச்சிருக்கு, பயங்கர நாத்தம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனா அங்க போய் சாப்பிட்டு பாருங்க, எவ்வளவு டேஸ்டா இருக்கு. காலா டின்னர் அவ்வளவு அருமையா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அதனால அதுக்கு அது பண்ண முடியும். 5000 ரூபாய் பண்றவங்களுக்கு அது ஒரு வாய்ப்பு. என்ன வாய்ப்பு சார்? உங்களுக்கு பில்வாரா போகலாம் சார். இது மாதிரி காமராஜ் சார் குத்திட்டு இருக்காரு, இந்த இங்க இருக்கு டைமண்ட் கிளப் ஒரு பின்னு கொடுத்துருவாங்க சார். நீங்க நம்ம சேர்ந்த நாள்ல டைமண்ட் கிளப் வந்த நாள்ல இருந்து டைமண்ட் கிளப் பண்ணிட்டு இருக்கிறோம். டைமண்ட் கிளப் பண்றதெல்லாம் எனக்கு அது ஒரு பெரிய சப்ஜெக்டே இல்லை. ஏன்னா எங்களுக்கு சேல்ஸ்லயே வந்துருது. எங்க வீட்டுக்கு வேணுங்கிறது கொண்டு போய் போட்டாலே வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி எங்க பிள்ளைங்க வந்து அப்பா கணக்கு எழுதி வச்சு வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்குவாங்க, அப்பா கணக்குன்னு எழுதி வச்சு போயிடுவாங்க, அவ்வளவுதான். நம்ம கணக்குல அது பில் ஆகிடும், அவ்வளவுதான். அந்த மாதிரி அது 5000 ரூபாய் வேலை எனக்கு ஒரு மேட்ரு. ஆனா மற்றவங்களுக்கு 5000 ரூபாய்ங்கிறது மாதிரி சேல்ஸ்ல கொண்டு போய் நீங்க பண்ணிக்கலாம், ரீட்டைல் பண்ணிக்கலாம். மளிகை கடைக்கான புஷ் போடலாம், இல்லைன்னா சில்லறை விற்பனை பண்ணலாம், ஆள் வச்சு விற்கலாம். நிறைய விஷயங்கள் நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இந்த பொருள் எல்லாருக்கும் தேவையான பொருள் தான், அதை நீங்க மனசுல வைக்கணும். தேவையான பொருளை தான் நம்ம கொண்டு போய் விற்கிறோம். தேவையில்லாத ஒரு பொருளை நம்ம கொண்டு போய் கொடுக்கல. அத்தனை ஜனங்களுக்கு தேவையான பொருள், அதை நம்ம நெஞ்சில் வைங்க. அடுத்தது 10,000 ரூபாய் பண்ணக்கூடியவங்களுக்கு கேஷ்பேக் இருக்குன்னு சொல்லணும். 5000 வரைக்கும் கன்சிஸ்டன்சி. அது டைமண்ட் கிளப் அவங்களுக்கு பெனிஃபிட். 10ஆம் தேதிக்குள்ள பண்ணிட்டா. அதே வந்து 10,000 ரூபாய் பண்ணக்கூடியவங்களுக்கு என்னன்னு கேட்டா, 10ஆம் தேதிக்குள்ள 5000 ரூபாய் பண்ணிட்டு பேலன்ஸ் 30 தேதியில மீதி 5000 ரூபாய் பண்ணா கேஷ்பேக் ஆஃபர்ல வந்துருவாங்க. டைமண்ட் கிளப்பும் இருக்குது, கேஷ்பேக்கும் இருக்குது. இதே டைமண்ட் கிளப் பின்னுக்கு பதில் அவங்களுக்கு சூப்பர் டைமண்ட் கிளப் பின் ஒன்று கொடுப்பாங்க. அது இந்த பின் இல்லை, அந்த பின்னு வேற, சூப்பர் டைமண்ட் கிளப் பின்னு கொடுத்துருவாங்க. அப்போ அதே மாதிரி இந்த இந்த சலுகைகள் எல்லாமே இது சொல்லிக் கொடுக்கும். 25,000 பிவி பண்றவங்களுக்கு என்ன பெனிஃபிட்னு சொல்லும்போது, 25,000 பிவியை 10 தேதிக்குள்ள 5000 பிவி பண்ணிடணும். எழுதிக்கிடுங்க, 10 தேதிக்குள்ள 5000 பிவி பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீதி 20,000 பிவி நீங்க என்ன செய்யலாம், மீதி 30 நாள்ல பண்ணலாம். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12,500 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். எழுதிக்கிடுங்க, யாரையும் பொருள் சொல்லிட்டு இருக்கேன். 12,500 ரூபாய் கேஷ்பேக்கு 6 மாசத்துக்கு அப்புறம். நீங்க அந்த 12,500 சொன்னா பொஸ்குன்னு இருக்கும். 25,000 பிவி பண்றவங்களுக்கு ஒரு வருஷம் பண்ணியாச்சுன்னா 25,000 ரூபாய் கிடைக்கும். கெட்டா சொல்லுங்க, வருஷம் கூடி இப்ப நீங்க பண்ணி முடிச்சீங்கன்னா 25,000 ரூபாய் ஃப்ரீயா கிடைக்கும். பணமா கிடைக்கும். சரி, இதெல்லாம் பணமா தான் கிடைக்குமா? இது இந்த இடத்துல இருந்து நீங்க 10,000 பியூல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லணும்னு கேட்டா, 10,000 பியூல இருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது கேஷ்பேக் சொல்லும்போது, இப்ப அந்த 5,000த்துக்கெல்லாம் நாம என்ன சொல்லியிருப்போம், ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொல்லியிருப்போம். இதுல சொல்லும் போது என்ன செய்யணும், கேஷ்பேக்ல கேஷை முக்கியப்படுத்திட்டு ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும்? 5,000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லக்கூடாது. 10,000 ரூபாய்க்கான ஃப்ரீ ப்ராடக்ட் கிடைக்கும். 6 மாசத்துல 5,000த்துக்கு வாங்கிக்கலாம், அடுத்த 6 மாசத்துல 5,000த்துக்கு வாங்கிக்கலாம். ஆர்சிஎம்கே நம்ம 10,000 சொல்லணும். நமக்கு கொடுத்துருக்கிற பிளான்ல என்ன கொடுத்துருப்பாங்க, 6 மாசத்துல 5,000 ரூபாய்க்கான டிபி ரேட்டுக்கான பொருள் வாங்கிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. நீங்க கூட்டு சொல்லுங்க, ஒரு வருஷத்துக்கு கூட்டு சொல்லுங்க. 12 மாசம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க 10,000 ரூபாய்க்கான டிபி ரேட்டுக்கான ஆர்சிஎம் ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். பிளஸ் உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், 6,000 ரூபாய் உங்களுக்கு 10,000 ரூபாய் பண்ணவங்களுக்கு 6,000 ரூபாய் உங்களுக்கு கேஷ் கிடைக்கும். 6 மாசத்துக்கு ஒருக்கா 3,000 ரூபாய். 25,000னா 25,000 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். 6 மாசத்துக்கு ஒருக்கா 12,500 ரூபாய்க்கலாம். இது சொல்லி பழகும், ஈஸியா நீங்க பிக்கப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது வந்து 25,000 ரூபாய் பண்ணியாச்சுன்னா
அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னா டைமண்ட் கிளப் இருக்கு. அப்புறம் என்னது, அதுக்கு பேர் வந்து ஸ்டார் டைமண்ட் கிளப். இந்த ஸ்டார் டைமண்ட் கிளப் என்னன்னு கேட்டா 25,000 பிவி தொடர்ந்து நீங்க 12 மாசம் பண்ணிட்டீங்க, ஸ்டார் டைமண்ட் கிளப் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா ஹில் ஸ்டோர் கிடைக்கும். நாங்க சிலிகுரி போயிருந்தோம், புத்துல இருக்கிறீங்க நிறைய பேர் சிலிகுரி போயிருந்தோம். அருமையா ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டோர், ஹில் ஸ்டோர். என்ன ஒரு ஹாப்பி தெரியுமா, நம்ம மக்களோட கலந்து இருக்கிறது அவ்வளவு இன்பமா இருக்கு, அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அடாடா, விதவிதமா புடவை கட்டிட்டு, விதவிதமா பேண்ட் போட்டு, விதவிதமா சட்டை போட்டு, சும்மா சினிமா நடிகர்கள் மாதிரி மாறி மாறி பார்த்தா அதாவது ஒரு அந்த 3-4 நாள் மகிழ்ச்சி, அளவிட முடியாத மகிழ்ச்சி. அந்த டூர் எல்லாம் போனேன், அந்த இடங்களை எல்லாம் சுத்தி பார்க்க போனேன். வாழ்க்கையில அதெல்லாம் அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கிறதுக்கு இந்த 25,000 பிவி வேணும். நீங்க பண்ணுனா நீங்க அனுபவிக்கலாம். சர்வசாதாரணமா ஆர்சிஎம்லயே பண்ணலாம். அதுக்கு அடுத்தது நீங்க சொல்ல வேண்டியது, அந்த 25,000 பிவிக்கு கேஷ் 25,000 ரூபாய் கிடைக்கும், ஹில் ஸ்டோர் கிடைக்கும். ஹில் ஸ்டோர் இது ஹில் ஸ்டோர் ஏதோ ஹில்ஸ் கூட்டு போவாங்க, லோக்கல் டொமஸ்டிக் ஹில் ஸ்டோர் தான், ஃபாரின் கிடையாது, டொமஸ்டிக் ஹில் ஸ்டோர். அதோட போச்சான்னு பார்த்தா 10,000 ரூபாய்க்கான பொருள் கிடைக்கும். வருஷம் முடியும் போது 10,000 ரூபாய்க்கான பொருள் கிடைக்கும். 6 மாசத்துல 5,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம், அடுத்த 6 மாசத்துல 5,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். இதுக்கப்புறம் நீங்க எல்லாமே 10,000 ரூபாய்க்கான பொருள் தான், அது பிக்ஸ் ஆயிக்கு. எது 50,000 பிவி பண்ணாலும் 10,000 ரூபாய்க்கான பொருள் தான். 50,000 பிவி பண்ணா என்ன சார் கிடைக்கும்? நோட் பண்ணுங்க, 5,000 பிவி 10 தேதிக்குள்ள பண்ணி பேலன்ஸ் 45,000 நீங்க மீதி இருக்கிற நாட்கள்ல பண்ணலாம். அப்படி பண்ணா வருஷம் கூடி பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டா 30,000 ரூபாய் அப்படின்னு சொல்லக்கூடாது, 60,000 ரூபாய் கேஷ்பேக் கிடைக்கும். எவ்வளவு? 60,000. 6 மாசத்துல 30,000 வாங்கிக்கலாம், அடுத்த 6 மாசத்துல 30,000 வாங்கிக்கலாம். இது வந்து கேஷ்பேக். பொருள் எடுத்துட்டா 10,000 ரூபாய்க்கான பொருள் கிடைக்கும், 60,000 பணமும் 10,000 ரூபாய்க்கான பொருளும் கிடைக்கும். 50,000 பிவி பண்ணலாம். இது வந்து 6 மாசத்துக்கு ஒருக்கா நீங்க வாங்கிக்கலாம். நீங்க வந்து டெபாசிட்ல இருந்து எடுத்துக்கலாம். 6 மாசத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு கம்பெனி கொடுத்துருவாங்க, போட்டுருவாங்க. சொல்லணும் அப்படி. இது மட்டுமா பார்த்தா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு ஒரு இது கிடைக்காது, டைமண்ட் கிளப்பும் கிடைக்கும், அப்புறம் வந்து ஹில் ஸ்டோரும் கிடைக்கும். 50,000 பிவி பண்ணும். ஹில் ஸ்டோர் வந்து 25,000 பிவி பண்ணா சிங்கிள், 50,000 பிவி பண்ணா கப்பல் டூர். கப்பல் டூர்னா என்னது? 2 பேர் போகலாம். 2 பேர் நீங்க அல்லது வந்து யாரு அட்டெண்டிங் பர்சன், யார் பேர் வேணும்னு போட்டு கூட்டு போயிடலாம். நீங்க போல உங்களோட ஒரு நம்பர் வரலாம், அட்டெண்டிங் பர்சன் வரலாம். அப்ப 2 பேருக்கு வந்து ஹில் ஸ்டோர் கிடைக்கும். எது? 50,000 பிவி பண்ணும்போது. ஏன்னு கேட்டா நீங்க ஹில் ஸ்டோர் வந்து 25,000 பிவி பண்ணும்போது சிங்கிள், 50,000 பிவி பண்ணியிருந்தா டபுள். இதோட நீங்க விட்டுனா பாருன்னு சொல்லிட்டு கேஷ்பேக் கிடைச்சிருச்சு, பொருள் கிடைச்சிருச்சு, டைமண்ட் கிளப்கான டூர் கிடைச்சிருச்சு, ஹில் ஸ்டோர் கிடைச்சிருச்சு, கப்பல் டூரு. அதோட விட்டோமா பண்ணா ஃபாரின் ட்ரிப் சிங்கிள் எலிஜிபிள். ஃபாரின் ட்ரிப் சிங்கிளுக்கு நீங்க போயிடலாம். இதுக்கு பேர் வந்து கிரவுன் கிளப். எவ்வளவு பாருங்க சார், 60,000 பணம் கொடுக்குறோம், 10,000க்கு பொருள் கொடுக்குறோம், அப்புறம் டைமண்ட் கிளப் டூர் இருக்குது, கிரவுன் கிளப் டூர் இருக்குது, அப்புறம் ஃபாரின் டூர் இருக்குது. 50,000 ரூபாய்க்கு பொருள் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்ற வேண்டியதா, வேற வழி கிடையாது. எண்ணெய் பத்தி சொல்லும் போது நம்ம டிவிக்கு மனோகர் சார் சொன்னார், எண்ணெயை ஒரு முறை தான் நீங்க விற்கிறீங்க, ஒரே ஒரு முறை என்ன சொல்லி இந்த பொண்ணு வாங்கிட்டு போகுது, ஒரு எண்ணெய் வாங்கிட்டு போகுது, அந்த பாட்டுக்கு 260 ரூபாய்க்கு கொடுத்தா வாங்கிட்டு போகுது. ஆனா அந்த எண்ணெய் என்ன செய்யும்னா தண்ணியை வித்துக்கும். அது யூஸ் பண்ணி பார்த்த பிற்பாடு அந்த எண்ணெய் தண்ணியவே வித்துக்குதாமா. தண்ணியவே வித்துக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? மீண்டும் அந்த எண்ணெய் வேணும்னு கேட்க தோணும். அதுதான் நான் விசிட்டிங் கார்டு கையில் கொடுக்கும், தீர்ந்துட்டா கூப்பிடு நீங்க பொருள் கொடுத்து அப்ப கோயம்புத்தூர்டே கொடுத்துட்டா உனக்கு கொடுத்துருவாங்க. 1%. இது எதுக்காக சொல்றேன்னு சொன்ன, 50,000 பிவி அதெல்லாம் இப்ப சர்வசாதாரணமா பண்ணுது. அப்ப 50,000 பிவி பண்ணிடுவோம்னா சார், நீங்க இந்த சின்ன பிவியே பண்ணி உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இதை பண்றதே கஷ்டம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே ஈஸி. எப்ப ஈஸின்னு கேட்டா நாம வந்து ஆர்சிஎம் தொழிலாளியா மாற வரைக்கும் தொழிலா மாறிட்டோம். ஆர்சிஎம் ப்ரொஃபஷன் தொழிலதிபர், நம்ம வந்து என்டர்பிரனர்னு வச்சுங்களேன். ஆர்சிஎம்ல நாம தான் வந்து ஓனர்னு சொல்லியிருக்காரு. ஒரு ஓனரே சொல்றாரு நீங்க தானே ஓனர் அப்படிங்கிறாரு. அப்ப நாம அதுல ஓனர் தானே. எப்படி ஓனர் ஆனோம்? அவர் பொய்யா சொன்னார். நம்ம என்னைக்கு வந்து கம்பெனி பொருள் வித்தாக்க நமக்கு டிவி கமிஷன் வருதோ அப்பவே நம்ம ஓனர் ஆயிட்டோம். இதுதான் பிளான், புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு மளிகை கடையில போய் பொருள் வாங்கினார், உங்கள்கிட்ட நிறைய ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. இந்த என்னதான் வெளியில் கிடைக்குது, நான் வாங்கிட்டு போறேன், வாங்கிட்டு போ. இந்த சோப்பு தான் வெளியில் கிடைக்குது, நான் வாங்கிட்டு போறேன், சரி வாங்கிட்டு போ. இந்த பேஸ்ட் தான் வெளியில் கிடைக்குது, நான் வாங்கிட்டு போறேன், வாங்கிட்டு போ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு சோப்பு தான் கிடைக்கும், என்னதான் கிடைக்கும், அப்புறம் என்னதான் கிடைக்கும்? பவுடர் தான் கிடைக்கும், பொருள் தான் கிடைக்கும், வேற என்ன கிடைக்கும்? வாங்கி சாப்பிட வேண்டியது, வீங்கி சாக வேண்டியதுதான்.
வாங்கி சாப்பிட்டியா வீங்கி செத்துற வேண்டி. ஏன் வீங்கி செத்துற வேண்டியது? அத்தனையும் கலப்பட கெமிக்கல் ஹைபிரிட்ஸ் பூராமே வந்து என்னது வந்து மனித உயிருக்கு கேடு விளைவிக்கக்கூடிய பொருட்கள் தான் வெளியில் விற்கிறது. அப்ப அதுல அது வேணா நீ அதுவே வாங்கி சாப்பிடும். பட் இது என்னன்னு கேட்டா இது சம்திங் ஸ்பெஷல். என்ன சம்திங் ஸ்பெஷலு? இது வேற சார், இது வேற லெவல் சார். இந்த பொருளை வாங்கி சாப்பிட்டா உங்களுக்கு என்னது நோவு வராது சார். நோவு இருந்தா நல்லா போகும் சார். அப்புறம் என்ன வராது? உங்களுக்கு பேய் பிடிக்காது சார். பேய் பிடிச்சிருந்தா குற்றம் சார். பேய்னா என்னது? நினைச்ச நேரத்துக்கெல்லாம் கண்டதனமா கடிக்கிறது, கொதறது. அப்புறம் என்னது? யார் மேலேயும் அன்பு செலுத்த முடியல, யாரையும் நேசிக்க முடியல, யாரையும் வந்து பாசமா பார்க்க முடியல, யாரோட நேசமா இருக்க முடியல. பார்த்தா எப்ப பார்த்தாலும் கடிச்சு பதறிட்டு இருக்கிற ஒரு ஆளு இந்த எண்ணெயை சாப்பிட்டு, இந்த பொருளை சாப்பிட்டு, இதை கொண்டுட்டு போய் நீங்க வந்து அவங்களுக்கு கொடுத்த பிற்பாடு அவங்க சாந்தமாயிடுவாங்க. அவங்க சரியான நபரா மாறிடுவாங்க. அவங்க தன்னைத்தானே உணர ஆரம்பிப்பாங்க. உணவு பழக்க வழக்கங்கிறது சாதாரணம் இல்லை. உணவு பழக்க வழக்கம் நான் அனுபவிச்சிருக்கேன். நான் வந்து சொல்ல போனா எனக்கெல்லாம் வந்து எந்த ஹோட்டல் நிறுத்தினா டிரான்ஸ்போர்ட்ல கண்டக்டர் எந்த ஹோட்டல் நிறுத்தினாலும் வணக்கம் வச்சு சாப்பாடு கொடுத்துருவான். போகும்போது 100 ரூபா பணம் கொடுத்துருவான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. அப்புறம் என்ன கேட்காம கொண்டாந்து வச்சுட்டு இருப்பான். என்பி ஐட்டம் எல்லாம் நைட்டு 12 மணிக்கு நம்ம விக்கிரவாண்டி விழுப்புரம் பக்கம் விக்கிரவாண்டியில ஹோட்டல் நிறுத்தினா அவன் என்னத்தை போடுறான்னு தெரியாது. 1,00,000 ரூபாய்க்கு டீ தூள் வித்து 50,000 பீ பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ணன் நம்ம மறுவரிசை புவனேஸ்வரன். நன்றி புவனேஸ்வரர், ஈஸியா பண்றாரு. 50,000 பீ டெட் ஈஸியா பண்ணிட்டு இருக்காரு. வெறும் டீ தூள் தூக்கி போய் வித்து 50,000 பீ பண்ணிட்டு இருக்கிறாரு. வெறும் எண்ணெய் வித்தா பண்ணிடலாம், சோப்பை வித்தா பண்ணிடலாம். சில பொருள் இருக்குது, எது ஃப்ரீக்வெண்டா கிடைக்குதோ அதை வித்து பண்ணி போடலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ், எக்கச்சக்கமான வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம செய்யறது இல்லை, அவ்வளவுதான். ஏன் செய்யறது இல்லைன்னு சொன்னா நமக்கெல்லாம் நிறைய பணம் வேணும். ஆனா எந்த வேலையும் செய்யக்கூடாது, அது அப்படி பணம் வேணும். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு டாக்டர் எம்பிபிஎஸ் படிச்சிட்டாரு, அவர் வீட்டுல உட்காந்துட்டு இருக்கிறாரு, அவருக்கு பணம் வந்துருமா? சரி போர்டை போட்டு வந்து உட்காந்துட்டாரு, சும்மா வர்றவனை எல்லாம் கையை தடவி விட்டா பணம் வந்துருமா? அவர் மெடிக்கல் ஷாப்ல மருந்து ஸ்டாக் வைக்கணும், அப்புறம் இங்க உட்கார்ந்து இருக்க வேணும், அவர் மருந்தை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். காலையில போன வெளியம்மா பேசும்போது நான் அதான் சொன்னேன், இப்ப டாக்டருக்கு மருந்து தெரியாம இருந்தா அவர் போய் மருந்து வித்துற மருந்து எழுதி கொடுத்தா போய் சாப்பிடுவாங்களா? அது மாதிரி நம்ம நியூட்ரி சார்ஜ் ப்ரொமோட் பண்ணும் போது நியூட்ரி சார்ஜ் எதுக்கு வந்து என்னத்தை கொடுக்கணும்னு தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டாமா? சர்க்கரை நோயாளி கொடுத்து போய் நீங்க என்னத்தை கொடுக்க கூடாது, கேசர் பிஸ்தா கொடுத்தா அவன் சர்க்கரை ஏறி போய். அப்புறம் அதே சமயத்துல என்னது, ஹார்ட் பேஷண்ட்டுக்கு என்னத்தை கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும். ஃபேட் அதிகமா இருக்கிறவங்களுக்கு என்ன கொடுக்கணும் அதுதான் கொடுக்கணும். வாட்டர் ப்ராப்ளம் என்ன கொடுக்கணும், மசில் ப்ராப்ளம் என்ன கொடுக்கணும், பிஎம்ஐக்கு என்ன கொடுக்கணும், இதை தெரிஞ்சு வச்சுக்காம போய் நாம அவங்க கிட்ட போய் சொன்னா கேட்பாங்களா? இதை தெரிஞ்சுட்டு ஆணித்தரமா சொன்னா அதுதான் ஆர்சிஎம்ல நமக்கு வருமானம் இருக்குது, நம்மளால பண்ண முடியும். நம்ம எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்படுறதில்ல. நம்ம ஆர்சிஎம்ல கூட்டம் நடக்கும்போது ஜூம்ல கூட்டம் நடக்குது. இன்னைக்கோட 1430வது கூட்டம். 1430 இன்ட்டு 2ன்னு போட்டு பாருங்க, 2860 மணி நேரம் இந்த கூட்டம் நடந்துட்டு இருக்குது. 2860 மணி நேரம். இந்த கின்னஸ் ரெக்கார்டு எங்கேயும் கிடையாது. கேரளாவில் காலி ஆயிட்டாங்க, டமால் டிமில் ஆயிடுச்சு. இந்த ஜூமுக்கு அகேன்ஸ்ட் நிறைய பேர் வந்து நின்னாச்சு. போன வாரத்துல கூட ஒரு நபர் அறுவாலை தூக்கி நிற்கிறார், ஜூமை க்ளோஸ் பண்ணு, எதுக்கு டெய்லி ஜூம் நடத்திட்டு இருக்கிறேன். அது அவருக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல. அவர் எழுத்துக்காடு ஆயில் சாப்பிட்டா சரியாயிடுவார்னு நினைக்கிறேன். அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் பண்ணக்கூடிய ஆளுகள் மத்தியில 2860 மணி நேரம் இந்த ஜூம் நடந்துட்டு இருக்கு. கோவா சார் ஒரே வார்த்தை சொன்னார், டோன்ட் வரி காமராஜ் சார், நீங்க பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க. என்ன ஆகுன்னு கேட்டா பழையன கலைஞ்சிரும், பழைய ஆளுக்கு ஓடி போயிடுவாங்க சார், புதுசா வர்றவங்க நிற்பாங்க. கொஞ்சம் பேர் இதன் மூலமா பெனிஃபிட் ஆவாங்க, கொஞ்சம் பேர் இதன் மூலமா நாலேஜ் அடைவாங்க. இதுதான் சார் நாம் எதிர்பார்க்குறது. நம்ம வந்து வேலை என்ன, போற்றுவோர் போற்றட்டும், தூற்றுவோர் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பது. நம்ம செய்யற வேலையை நாம் செஞ்சுட்டு இருக்கிறோம், அதன் மூலமாக பெனிஃபிட் அடைகிறவங்க அடைகிறாங்க. எத்தனையோ பேர் தெரியாம இந்த பிசினஸ்குள்ள வந்த பிற்பாடு இந்த ஜூம்ல வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க பெருசாயிருக்காங்க. அந்த மாதிரினா சில மேடம் அடிக்கடி சொல்லுவாங்க, நான் இந்த ஜூம் அவங்க சமைச்சு நான் முதல் கூட்டமே நான் அவங்களை பார்த்தேன், சமையல் கட்டுல அந்த வானொலியில என்னத்தையோ போட்டு வணக்கிட்டு ஜூம்ல வந்து அவங்க வீடியோவில் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அதுக்கப்புறம் என்ன ஆனாங்க, ஒரு டிஸ்பிளே வால், அப்புறம் என்ன ஆனாங்க, ஒரு 1.5 வருட பீக்கு, இப்போ பார்த்தா டிப்போ, சொல்ல முடியாது 2-3 டிப்போ கூட போடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இதுல வந்து விவரமாயிட்டாங்க. இது ஒரு ஜூம் நிறைய பேர்த்த தயாராக்கியிருக்கு, நிறைய பேர்த்த தெரிய வச்சிருக்குது. இது நம்முடைய சேவை. நமக்கு என்ன, நம்ம என்ன கையை எப்படி அறுக்கிறோமா, ரத்தத்தை சிந்தறோமா, ஒன்றும் கிடையாது. நமக்கு என்ன தெரியும், டிரான்ஸ்ஃபார்மிங் லைஃப், டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நமக்கு என்ன தெரியும், அதை டிரான்ஸ்ஃபார்ம் பண்றோம், அவ்வளவுதான். அந்த வேலையை செய்யறதுதான் இந்த ஜூமுடைய வேலை. நிறைய பேருக்கு இதனுடைய அருமையே தெரியறது இல்லை.
நிறைய பேருக்கு இது எதுக்குன்னே கூட தெரியாது கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அப்ப நம்ம சொல்லிக் கொடுக்கணும், நம்ம டீம்ல உள்ளவங்களுக்கு படிப்பாட்டணும், சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னு கேட்டா இதில் நம்ம முகம்தான் பார்க்குறோம். நிறைய பேர் இதுக்குள்ள ஜாயின் பண்ணிட்டு வேற எதையோ பண்ணிட்டு இருக்கிறது எப்படி தெரியும் நம்மளுக்கு? சார் அப்புறம் போயிட்டு சார் நான் இங்க பாடி ஸ்கேனிங் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் சார். சார் ஃபேட் வந்து 26 ஆகி போய் சார் ஜென்ஸுக்கு என்ன சார் கொடுக்கணும்னு அங்க நின்று கேட்டா நீங்க சொல்லிக் கொடுக்கும்போது எதையுமே கேட்ச் பண்றது இல்லை. மைண்ட்ல செட் ஆயிரும், உள்ள வந்து அப்சர்வ் ஆகணும். மூளை பூரா என்ன ஓடிட்டு இருக்கோன்னு, ஆர்சியம் ஓடிட்டு இருக்கோன்னு, எதுக்கு என்ன ஏதுன்னு கண்ணில் பார்த்தா சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு பயிற்சிகளை நம்ம கொடுத்துருக்குறோம். 2860 மணி நேரம் நீங்க ஒரு ஆள் உள்ள இருந்திருந்தா இதை விட பயிற்சி உங்களுக்கு தேவைப்படாது. ஏன்னு கேட்டா ஆசியம் அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு போட்டு கூடிடலாம். அந்த அளவுக்கு நம்ம பயிற்சி காலங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம். மோஸ்ட்லி நான் பெருமைக்காக சொல்ல, எனக்கு சொல்ல தெரியும். எனக்கு எந்த பொருள் கேட்டாலும் சொல்லிடுறேன். நீங்க டேபிள் பூரா பொருளையும் வச்சாலும் நான் பேசப்படுவேன், எல்லா பொருளையும் எடுத்து பேசிடுவேன். எனக்கு பேச தெரியும், அவுட்லைன் தெரியும். டெப்தா போய் ஒரே பொருள் 2 மணி நேரம் பேச தெரியும். ஒரு உப்பு ஐசிசி ஐடிடி சர்டிஃபைடு ப்ராடக்ட், ஐசிசி ஐடிடி சர்டிஃபைடு. ஐசிசின்னு என்ன, ஐடிடின்னு என்ன, அதுக்குள்ள என்ன இருக்குது, எத்தனை வந்து பார்ட்ஸ் பர் மில்லியன் பிபிஎம் இருக்குது, எவ்வளவு பிபிஎம் ஒரு மனுஷனுக்கு தேவை, எவ்வளவு பிபிஎம் அயோடின் வேணும், அதெல்லாம் அதை பார்த்து நான் ஒரு 2 மணி நேரம் ஒரு உப்பை பேசி போடுவேன். அந்த அளவுக்கு அதுல இந்த ப்ராடக்ட்ல இன்னும் டவுட் போய் வந்திருக்கிறோம். கூகுள்ல சர்ச் பண்ணி நிறைய விஷயங்களை எதையுமே எழுதி வச்சு படிக்கிறது கிடையாது. எல்லாத்தையும் அப்படியே உள்ள இது வந்து ஒரு பெரிய கம்ப்யூட்டர். இது இந்த மிகப்பெரிய வேர்ல்டு பிக்கெஸ்ட் கம்ப்யூட்டர் பிரேசில் இருக்குங்கிறான். அந்த பிக்கெஸ்ட் கம்ப்யூட்டர் தான் வருங்காலத்துல வேர்ல்டையே ஆளப்போகுதுன்னு சொல்றான். தெரியாது, இருக்கலாம் மேபி, பட் அதுல எல்லாமே ஃபீடா இருக்குங்கிறான். நம்முடைய முடியெல்லாம் கூட, நம்ம முடியல எவ்வளவு புரோட்டீன் இருக்குன்னெல்லாம் அங்க ஸ்பீடா இருக்குங்கிறான். அப்படின்னு எந்த அளவுக்கு வந்து உலகம் விஞ்ஞானம் வளர்ந்துட்டு இருக்கிற இந்த நாட்டுல இன்னும் நாம் என்ன சாப்பிட்டு இருக்கிறோம்? கலப்படத்தையும் கெமிக்கலையும் மைதாவையும் மற்ற ரகமான உணவையும் ஜங்க் ஃபுட்டையும் சாப்பிட்டு நம்மையும் நம்முடைய குழந்தையும் குடும்பத்தையும் அழைச்சிட்டு இருக்கிறோம்னு சொன்னா அதுக்கு அவேர்னஸ் கொடுக்குற ஒரு அற்புதமான இடம் தான் இந்த ஜூம் களம். ஆகையினால மார்க்கெட்டிங் பிளான்ல 50,000 பியோடு நிறுத்திட்டீங்களா சார்? 50,000க்கு என்ன சார் தெரியும்? 50,000க்கு நீங்க சொல்ல வேண்டியது, நீங்க 50,000 பிவி தொடர்ந்து 12 மாசம் பண்ணி முடிச்சாச்சுன்னு சொன்னா 50,000க்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? நீங்க வந்து ஆர்சிஎம் பொருளையே பண்ணிட்டீங்கன்னு சொன்னா வருஷம் முடியும் போது 60,000 ரூபாய் பணம் கிடைக்கும். 10,000 டிபி ரேட்டுக்கான பொருள் கிடைக்கும். அப்புறம் ஃபாரின் டூர் கிடைக்கும், ஹில்ஸ் டூர், கப்பல் டூர் கிடைக்கும். அப்புறம் என்ன கிடைக்கும்? டைமண்ட் கிளப்புக்கான பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு கிரவுன் கிளப் பின்னு கிடைக்கும். 25,000 பண்ணா ஸ்டார் டைமண்ட் கிளப் பின்னு கிடைக்கும். இது வந்து ஸ்டார் டைமண்ட் கொடுத்துவாங்க. 50,000 பண்ணா கிரவுன் கிளப் கிடைக்கும். அது கிரவுன் கிளப் பண்ணி பார்த்தீங்கன்னா டைமண்ட் பின்னை விட அழகா இருக்கும். அது சார் 1 லட்சம் பண்ணலாமா? பண்ணுங்க, யார் வேண்டாங்க. 1 லட்சம் பண்ணுங்க. 1 லட்சம் பிவி 12 மாசம் பண்ணா 12 மாசம் முடிவில் 1,20,20 ரூபா பணம் கிடைச்சிடும். அப்ப இந்த பெனிஃபிட் எல்லாமே கிடைச்சிடும். எது? ஃபாரின் டூரும் போயிடலாம், கப்பலா போகலாம். நாமளும் நம்ம விரும்புகிற ஒரு ஆளையும் கூட்டிட்டு கப்பலா போகலாம். நம்ம பையனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், நம்ம வந்து ஃபேமிலி மெம்பரா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்களுடைய நட்பு வட்டாரத்துலேருந்து கூட்டிட்டு போகலாம். நீங்க அட்டெண்டிங் பர்சன் போட்டு கூட்டிட்டு போயிடலாம் 1 லட்சம் பிவி பண்ணா. இது ஆர்சிஎம்ல. சார் ஆர்சிஎம் மட்டும்தானே? செப்பரேட் ஆர்சிஎம் விட்டுட்டு நியூட்ரி சார்ஜை செப்பரேட் பண்ணா இது எல்லாத்திலையும் டபுள் கிடைக்கும். இது எல்லாத்திலையும் என்னது? டபுள் கிடைக்கும். என்ன டபுள்னு கேட்டா 60,000க்கு பதிலாக 1,20,000 கிடைக்கும். 50,000 பிவி ஒன்னா. என்ன சார் 1,20,000? ஆமா, பாதியில் 60,000. 6 மாசத்துல நீங்க 60,000 வாங்கிக்கலாம், அடுத்த 6 மாசத்துல 60,000 வாங்கிக்கலாம். 50,000 பிவி நியூட்ரி சார்ஜ்லேயே பண்ணா 1,20,000 ரூபாய் பணம் கிடைக்கும் வருஷம் முடியும் போது. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 20 பேர் இதுக்கு இதுல 10,000 அதுல 10,000 அந்த மாதிரி உங்களுக்கு ப்ராடக்ட் கிடைச்சிடும். டபுள் கிடைக்கும், எல்லாத்துலயும் டபுள் கிடைக்கும். இப்போ நீங்க என்ன எழுதுனீங்களோ அதனுடைய டபுள் நியூட்ரி சார்ஜ் மட்டும் பண்ணாலே கிடைச்சிடும். பணமும் சரி, மற்றபடி ப்ராடக்ட்டும் சரி. அதுதான் அதை நீங்க புரிஞ்சுக்கிடுங்க. இதுக்கப்புறம் நீங்க கன்சிஸ்டன்சி இதோட கன்சிஸ்டன்சியும் கிளப்பையும் கிளப் பண்ணி சொல்லணும். அதுதான் பிளான். கன்சிஸ்டன்சி கிளப்பையும் கிளப் பண்ணி சொல்லணும். இப்போ சார் இது வந்து இந்த காசு எப்போ சார் கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கட்டாப்லையும் போட்டுருவான். சார் நான் 50,000 பிவி பண்ணிட்டேன் மாசத்துக்கு, நான் 22% இருக்கிறேன். எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1,000 பொறுத்து எவ்வளவு கிடைக்கும்? எனக்கு 11,000 ரூபாய் எனக்கு என்னுடைய அக்கௌண்ட்ல போட்டுருவான். எது? நான் பண்ண 50,000 பிவிக்கு 11,000 ரூபாய் போட்டுருவான் அக்கௌண்ட்ல. அது இல்லாம நீங்க 50,000 பிவி வந்து உங்களுக்கு கீழே ஒரு 2 பேர் பண்ணும்போது, இப்ப நீங்க தான் ஜாயின் பண்ணிக்கிறீங்க, நான் மாசம் 50,000 பிவி பண்றேன்னு நீங்க முடிவெடுத்தா உங்களுக்கு கீழே ஒரு 2 பேருக்கு மட்டும் 50,000 பிவி பண்ண வச்சீங்கன்னா ஸ்டார்டிங்கே ஈகிளுக்கு 2 ஓவரால் கமிஷன் பாயிண்ட் 2 கிடைக்கும். ஈகிள் பொண்ணுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து சர்வசாதாரணமா ஸ்டார்டிங்ல ஈகிள் அடிச்சு மேல வரும். ஒரு 3 பேர் ஒன்றுக்கா 50,000 பிவி பண்ணி வச்சுக்கலாம். நீங்க உங்களுடைய லெஃப்ட் ரைட்டு
நீ ஸ்டார்டிங்கே ஈகிள் அடிக்கலாம் சார். இல்லை சார் நாங்கள் 2-3 பேருமே வந்து 1 லட்சம் பண்ணணும்னு சொன்னால் ஸ்டார்டிங்கே ஸ்டார் அடிக்கலாம். சும்மா ஸ்டார்டிங்லேயே ஸ்டார் அடிக்கலாம். பண்ணலாம் சார், பண்ண முடியாது ஒன்றும் கிடையாது. நம்ம எதையும் முயற்சி செய்யலையோ அது முடியாது. நான் டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்த்த காலத்திலே நான் பை நிறைய பொருள் கொண்டு போய் சும்மா எனக்கு தெரியும் யாரு தொட்டா பொருள் வந்து விற்கும்னு பார்ப்பேன். நான் எல்லாருடைய முகபாவனையும் பார்த்துட்டே வருவேன். நான் வந்து பக்கத்துல உட்காந்துருக்கிற ஆள் மேல தோல்ல கை போட்டுருவேன். நான் அப்புறம் ஃப்ரெண்டு எங்க இது வரைக்கும் போறேங்க, என்ன சமாசாரா, முகத்துல கொஞ்சம் வாட்டம் தெரியுது, என்ன மேட்ரு அப்படின்னா அவர் நீங்க மட்டும் எப்படி சார் இப்படி ஹாப்பியா இருக்கிறீங்கன்னு கேட்பாரு. அவருக்கு பொறாமையா இருக்கும். நீங்க மட்டும் எப்படி சார் இப்படி ஜாலியா ஹாப்பியா இருக்கிறீங்க? நான் சொல்லுவேன், நான் இது மாதிரி சமாசாரம் பிசினஸ் பண்றேன், ஆர்சிஎம் பண்றேன், இந்த கார்பரேஷனை வந்து எனக்கு ஒரு சைட் பிசினஸ் அதுதான் மெயின். அந்த மாதிரி எல்லாம் சொல்லும்போது அவங்க என்ன ஆவாங்கன்னு கேட்டா, நான் கடன் வாங்கி போயிட்டு இருக்கேன் சார். ஊட்டி வண்டி தான் ஓடிட்டு இருந்தது ஜாஸ்தியா. நான் ஊட்டி கடன் வாங்கி போயிட்டு இருக்கேன் சார். சித்தப்பா வீட்டுக்கு போறேன், பெரியப்பா வீட்டுக்கு போறேன், எந்த கடன் வாங்குறேன், இந்த மாதிரி சமாசாரம். கடன் வாங்கினா திருப்பி கட்டணும். அதுதான் சார் வருத்தமா போயிட்டு இருக்கிறேன். கடன் வாங்கிடலாம் சார், திருப்பி கட்டுறதுக்கு என்ன பண்ணுறது தெரியாம நம்ம மார்க்கத்தை அவுத்துட்டா முடியுது, நம்ம விஷயத்த சொல்லி கொடுத்தா முடியுது. ஆட்டோமேட்டிக்கா அவங்க பிக்கப் பண்றாங்க, தேடிட்டு இருக்கிறாங்க. தேடல் உள்ள உயிர்களுக்கு தினமும் பசி எடுக்கும். தேடாம வந்து ஒன்றும் வேலையாது. அவங்க தேடுறாங்க, என்ன தேடுறாங்க, எப்படியாச்சும் ஒரு வருமானத்தை தேடுறாங்க. அப்போ அவங்களுக்கு நம்ம பிசினஸ் பண்ணா ஈஸியா செட் ஆகும். அதனால மார்க்கெட்டிங் பிளான் தெரிஞ்சுக்காம நம்ம போய் என்ன சொல்ல முடியாது, பிசினஸ்ல ஒரு ஆளை கன்சிஸ்டன்சியும் கொண்டு வர முடியாது, இழப்புலையும் கொண்டு வர முடியாது, ஒரு ஆளை சம்பாதிக்க வைக்கவும் முடியாது, ஒரு ஆளுக்கு வந்து ஸ்லாப்பும் சொல்லி கொடுக்க முடியாது, பின் லெவலும் சொல்லி கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டா, மார்க்கெட்டிங் பிளான் உங்களுக்கு அத்துபடியா தெரிஞ்சிருக்க வேணும். இதுதான் மார்க்கெட்டிங் பிளான் சார். இதுதான் முன்பகுதி. மார்க்கெட்டிங் பிளான்ல டெப்த் நிறையா இருக்கு. என்னென்ன இருக்குது உங்களுக்கு, பின் லெவல்ல இருக்கு. அதே மாதிரி மார்க்கெட்டிங் பிளான்ல ஸ்லாப் லெவல் இருக்கு. பின் லெவல்ங்கிறது உங்களுக்கு வந்து மினிமம் பி சைடு யூஎன்பி எவ்வளவு இருக்கும்னு ஒரு கண்டிஷன் இருக்கு, அது பின் லெவல். ஆனா ஸ்லாப் லெவலுங்கிறது உங்களுக்கு வந்து 20, 40, அப்புறம் 40க்கு அப்புறம் 70, 1 15, 1 70, 2 60, 3, இதெல்லாம் ஸ்லாப் லெவல். இந்த ஸ்லாப்ல நீங்க எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். ஒரு பக்கம் 3.5 லட்சம் 3,40,000 போயிடுச்சு. நீங்க செல்ஃபில் 10,000 அடிச்சா நீங்க 3.5 ஸ்லாப், 3 லட்சம் 22% ஸ்லாப். அந்த 10,000க்கு உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், 22% கிடைச்சிடும். மீதி 340 2% கிடைக்கும். இது ஸ்லாப். ஒரு பக்கம் 70, மினிமம் 70, யூஎன்பி மினிமம் 70 இருக்கும். யூஎன்பி மினிமம் 70 இருந்து பேலன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 3 மொத்த கூட்டினா 3 வந்துச்சுன்னா அது வந்து ஸ்டார் பின். சார் நான் 3 வந்துட்டு ஸ்டார் போர்ட்லேன்னு ஒருத்தர் கேட்டார், ஏயா ஸ்டார் போர்ட்லேன்னு அவர் பிசினஸ் பார்த்தா அவர் என்ன பண்ணிக்கணும், ஒரு சைடில் அவருக்கு 320 போயிடுச்சு, செல்ஃபில் 5000 பண்ணியிருக்காரு. அப்போ இந்த பக்கம் ஒரு 25,000 பண்ணியிருக்கிறாரு, அவ்வளோதான் 3 மொத்தமா. இதுக்கு எப்படி இப்போ பின்னு போடுவான், பின்னு போட மாட்டான். அதே மாதிரி அந்த ஓவரால் கமிஷன் 5 பாயிண்ட் போட மாட்டான். என்ன போடுவான், ஸ்லாப் கமிஷன் போடுவான். 2% கேப் கமிஷனு, உங்களுடைய செல்ஃபுக்கு 22%, இந்த பி சைடுக்கு டிஃப்ரெண்ட் கமிஷன் வந்துடும். இதுதான் வந்து பிளான். இந்த பிளானை அத்துபடியா உங்களுக்கு நான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டேன். தெரியாதவங்க புரியாதவங்க உங்க அப்ளைன் லீடர்கிட்ட கேட்கணும். நிறைய பேர் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா 1,400 பி வரைக்கும் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, 6 மாசத்துக்கு அப்புறம் 12% கமிஷன் கிடைக்கும், அதான் சொல்லி தராங்க. தப்பு. 1,600ல 1000 பி பண்ணாலும் 20 ரூபா போட்டுறான். இல்லை சார் நான் 500 பி பண்றேன்னு சொன்னாலும் 10 ரூபா கமிஷன் போட்டுருவோம். 10 ரூபா கமிஷன் பேங்க் வருமா சார்? 100 ரூபா ஆனால் வந்துடும். 100 ரூபா போட்டாலும் வந்துருக்கு. 100 ரூபா சேரும்போது உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். அந்த மாதிரி. அதனால கம்பெனி வச்சுக்கிறது இல்லை, பிவி கமிஷன் கம்பெனி போடுறாங்க. சார் இப்போ நான் ஒரு 1000 பி பண்ணியிருக்கேன் சார், எனக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1000 பி பண்ணால் 20 ரூபா கிடைக்கும். இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, உங்களுக்கு கீழே பிசினஸ் வந்து பெருசா ஒன் சைட்லேயே கூட உங்களுக்கு கீழே ஒரு 1,70,000 வரைக்கும் போயிடுச்சுன்னா உங்களுக்கு 17% எலிஜிபிள். அப்போ நீங்க பண்ணது வந்து 2% கிடைக்காது, 17% கிடைக்கும். நீங்க பண்ணது 1000 பிவிக்கு 17% எவ்வளவு? நீங்க 1000 பிவி தான் பண்ணிருக்கீங்க, 100க்கு 17 ரூபா, 1000க்கு எவ்வளோ? 170 ரூபா போட்டுப்பான். என்னங்க கொடுமையா இருக்குது. அப்போ வந்து எனக்கு 1000 பிவிக்கு 20 ரூபா போட்டேன், அப்போ 150 ரூபா சேர்ந்துருக்குன்னா உங்க டெப்த்தில் டீம் போயிடுச்சுன்னு அர்த்தம். நீங்க எந்த ஸ்லாப்னு பார்க்கணும். உங்களுக்கு கீழே மொத்தம் ஏஎன்பி எல்லாம் யூ எல்லாம் சேர்ந்து எவ்வளவு காமிக்குது சார்? 190 காமிக்குதுன்னா நீங்க 170 ஸ்லாப், 17% ஸ்லாப். உங்க செல்ஃப் பர்ச்சேஸ் 17% கிடைச்சிடும். அது இல்லாம உங்களுக்கு கன்சிஸ்டன்சிங்கிறது ஃப்ரீ ப்ராடக்ட். நீங்க எல்லாரும் வாங்கியிருப்பீங்க, அதுக்கு பேர் ஃப்ரீ ப்ராடக்ட். நீங்க பண்ணின பிவிக்கான ப்ராடக்ட் இல்லை, ஃப்ரீ ப்ராடக்ட், கன்சிஸ்டன்சிக்கான ப்ராடக்ட். அது ஃப்ரீ ப்ராடக்ட். அதாவது அது சொல்லிக் கொடுக்க பழகணும். நீங்க கிஃப்ட் போனஸ் அப்படி சொல்லுங்க. கிஃப்ட் போனஸ், கம்பெனி போனஸ் கொடுக்குது, ஒரு வருஷத்துக்கு வாங்கினா போனஸ் கொடுக்குது.
அப்படி சொல்லி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும், உங்களுக்கு பிசினஸ் கிடைக்கும், போற இடத்துல ஜாயினிங் கிடைக்கும். தயவு செய்து புது ஜாயினிங்கை குழப்பாதீங்க. என்ன காரணம்னு கேட்டா, நியூ ஜாயினிங்க்கு என்ன கண்டிஷன், 2000 ரூபாய்க்கான டீ பீரியடுக்கான பொருள் வாங்கிக்கணும். இதுதான் நியூ ஜாயினிங்கான கண்டிஷன். நாம என்ன செய்யறோம், 2000 ரூபாய்க்கு டீ பீரியடுக்கு பொருள் வாங்கிட்டா போதுன்னு பொசுக்குன்னு விட்டு அடிச்சிடறோம். இப்போ ரேஷன் கார்டு இருக்கு இல்லைங்களா, ஒரு ரேஷன் கார்டு வாங்கும்போது நிறைய லஞ்சம் கொடுத்து மணியாரை பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற கவுன்சிலரை பிடிச்சி தெரிஞ்ச கட்சிக்காரனை பிடிச்சி ரச்சை பண்ணி கூட்டிகிட்டு போய் அப்புறம் வந்து கையெழுத்து வாங்கி ரேஷன் கார்டு வாங்கி, அந்த ரேஷன் கார்டு வாங்கினோடனே இப்போ அவங்களுக்கு என்ன தெரியுது, அந்த ரேஷன் கார்டில் பொருள் வாங்கணும், பொருள் வாங்காமட்டா காலாவதி ஆயிரும், உங்களுக்கு பொருள் கிடைக்காம போயிடும். அதான் உண்மை. அதே மாதிரி இதை வந்து ரேஷன் கார்டு மாதிரி சொல்லி கொடுக்கணும். நீங்க வந்து சார் 2000 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா மெம்பர் ஆயிடலாம், இந்த 2000 ரூபாய் பொருளை நீங்க ப்ரொமோட் பண்ணவே பண்ணாதீங்க சார். ஃபர்ஸ்ட் டைம் 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணணும் சார், அது வந்து கன்சிஸ்டன்சின்னு இதுக்கு பேருங்க சார். ஒரு வருஷம் கூடி 3000 நீங்க வாங்கிட்டு வரணும் சார். வருஷம் முடிவில் உங்களுக்கு 3000 ரூபாய் பொருள் கிடைச்சிடும் சார். அப்போ 3000 ரூபாய் பொருளை நீங்க 6 மாசத்துல கூட பாதி வாங்கிக்கலாம் சார், கொடுத்துருவாங்க கம்பெனி. 6 மாசத்துக்கு ஒரு 1500, அடுத்த 6 மாசத்துல 1500 கிடைச்சிடும் சார். இது சொல்லித்தான் சேர்க்கணும், இதுதான் சிஸ்டம். ஏன்னு கேட்டா கன்சிஸ்டன்சிக்குள்ள அவங்க சேர்த்துட்டீங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட் 1500 வாங்கும்போது ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கே தெரியும், உங்க கடை உங்க ஸ்டோர்ல வந்து அந்த நான் இப்போ செல்வராஜ் வந்தாரு, 852 ரூபா அவருக்கு வந்து ஃப்ரீ ப்ராடக்ட் போன மாசம். அந்த பொருளை வாங்கிட்டு காமராஜ் உங்க கையில கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு எவ்வளவு ஹாப்பியா தெரியுமா போனார் அவரு. அது வாங்கிட்டு போகும்போதே அவருடைய மனசுல அவ்வளவு ஹாப்பியா இருக்குது. எப்படி நம்ம வாங்கிட்டு தானே இருக்கிறோம், இதெல்லாம் நமக்கு தெரியலையே. அந்த ஸ்லாப் என்னன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க, அது என்ன, எப்படி வாங்கினா என்ன கிடைக்கும்னு எனக்கு சொல்லிக் கொடுங்கனார். அப்ப நான் சொன்னேன், நீங்க சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லை, நீங்க ஏதாச்சும் ஒரு ஜூம் மீட்டிங்ல இல்லைன்னா ஒரு டீம் மீட்டிங்ல நீங்க போய் உட்காந்து தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். என்ன காமராஜ் எனக்கு சொல்லிக் கொடுக்க கூடாது, எனக்கு அவ்வளவு நேரம் இல்லை சார், நான் வேணா 2 to 4 ஜூம்ல வந்து நான் வர்றேன், இல்லைன்னா எங்க லீடர்கள் வர்றாங்க, எங்க அச்சீவர்கள் பேசுறாங்க, இப்ப சேர்ந்து ஒரு பொண்ணு கூட பேசுது, நீங்க வந்து கேட்டு பாருங்க, தெரிஞ்சுக்கிடுங்க. அதுதான் உங்களுக்கு டைம். நைட் 8 மணிக்கு மீட்டிங் இருக்குது, ஜூம் ஐடி வேணா உங்களுக்கு தர்றேன், அதுல வந்து பண்ணிக்கிங்க. அப்ப நீங்க சொல்லிக் கொடுக்க மாட்டீங்களா? நான் சொல்ற காலம் போயிடுச்சு சார், நான் 1 to 1 பேசுற காலம் போயிடுச்சு சார். நான் வந்து இப்போ சொல்ல போனா நான் இப்போ நிறைய இடங்கள்ல மீட்டிங் நடத்திட்டு, நான் வந்து கிருஷ்ணகிரியில நம்ம மேடம் பேரு ஸ்ரீபிரியா மேடம், வீடியோ சம்சாரம், 15 லட்சம் ரூபா கட்டி பொருள், அப்பவே 15 லட்சம் ரூபா ஒரு பொருள் எடுத்தாங்க. அவங்க வந்து ஆர்சிஎம்ல ஜாயின் பண்ணது ஒரு 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 பெரிய இது என்னன்னு கேட்டா, அவங்க ஆர்சிஎம்ஏ வந்து அகேன்ஸ்ட் பேசிட்டு இருந்த ஒரு லேடி. அவங்க வந்து நான் ஒரு முறை மீட்டிங் போயிருந்த போது அந்த மீட்டிங் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நான் அது பேசினேன், இதனுடைய பேசிவ் இன்கம்னா என்ன, ஒரு வீடியோ, அவங்க வீட்டுக்கார வீடியோ, ஒரு வீடியோவுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஒரு கலெக்டருக்கு என்ன கிடைக்கும், ஆனால் ஆர்சிஎம் பிசினஸ்ல நமக்கு என்ன கிடைக்கும், இந்த பிசினஸ் மூலமாக நமக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும், அதே சமயத்துல எதிர்காலத்துல வந்து யார் பெரிய ஆளா இருப்பாங்க, யாருக்கு வந்து இப்ப வீடியோ ரிட்டையர்ட் ஆயிட்டாரு அவருடைய சம்பளம் பென்ஷனா மாறும். ஆர்சிஎம் பிசினஸ்ல நான் இருக்கிறேன், எனக்கு பென்ஷனே கிடையாது, சம்பளம் தான் வருஷம் போறப்ப, ஏறு முகம் தான், இறங்கு முகமே கிடையாது. நான் எத்தனை நாளைக்கு வேலை செய்யணும், நான் கொஞ்ச நாளைக்கு வேலை செய்வேன், அதுக்கப்புறம் நான் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னு கேட்டா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் பிசினஸ் என்னையே ஸ்டார்ட் பண்ணி இழுத்துட்டு போகும்னு நான் சொன்னேன். அப்பதான் அந்த அம்மா வந்து மோட்டிவேட் ஆனாங்க. கொஞ்ச நாள்ல ஒரு பிசினஸ் நம்மளே எடுத்துக்கிட்டு போகுமா, நீங்க நல்லா சரியான ஒர்க்கரா இருந்தா உங்களுக்கு தெரியும், நீங்க டீம் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க, டீம் உங்களை எடுத்துக்கிட்டு போகும், டீம் உங்களை கூப்பிட்டு கேட்பாங்க, சார் எனக்கு மீட்டிங் பண்ணி கொடுங்க சார், சார் எனக்கு இந்த பிளான் சொல்லி கொடுங்க சார், சார் எனக்கு இந்த ஆயில் சொல்லி கொடுங்க சார். அப்ப டீம் நம்மளே எடுத்துட்டு போகும். அதுதான் வந்து வேற எதுலையுமே அது மாதிரி இருக்காது. ஒரு ஜாப் நான் ஜாப் பண்ண, நான் ஜாப் ஓடுறதா, நான் வந்து டிரான்ஸ்போர்ட்ல கண்டக்டர், 100% கண்டக்டர், 3 முறை சிறந்த நடத்துனர் வந்து எம்டி லெட்டர் பரிசு வாங்கியிருக்கேன், ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் ஸ்கூல்ல படிச்சிருக்கிற எல்லா கிளாஸ்லயும் நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க், எல்லா கிளாஸ்லயும் ஃபர்ஸ்ட் ரேங்க் காமராஜ் தான், ஃபர்ஸ்ட் போர்டில் ஓடுவாங்க போல, ஃபர்ஸ்ட் ரேங்க் காமராஜ் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். அதே மாதிரி ஸ்கூல் படிப்பை வச்சுதான் நான் வந்து பீப்புள் லீடர் செலக்ட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. அப்போ வந்து நான் வந்து படிப்படையில் தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுனால ஸ்கூல் பீப்புள் லீடர். அதுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்துச்சு. அவர் மீனாட்சி சுந்தரம் ஹெட் மாஸ்டர், அவர் ஒரே வரையில் சொல்லிட்டார், காமராஜ் தான் பீப்புள் லீடர். அப்போ நம்ம அதே மாதிரி என்சிசியில் நான் சார்ஜென்ட், நான் சி சர்டிஃபிகேட் ஃபயரிங்ல எல்லா இடங்கள்லையும் நாம் வந்து என்ன பண்ணிருக்குன்னு கேட்டேன், இறங்குனா எதுவா இறங்குறோமோ அதுவா மாறிட வேண்டியது. ஆர்சிஎம் ப்ரொஃபஷன், ஆர்சிஎம்ல இறங்கியாச்சு, பேஸ்ட் விற்கிறதுனாச்சு, சோப் விற்கிறதுனாச்சு, அதுவா மாறிட வேண்டியதுதான். எதுவா இறங்கிடுமோ அதுவா மாற வேண்டியதுதான். அதுக்கு நாம் என்ன செய்யணும், நம்மளை தகுதிப்படுத்திக்க வேண்டியதுதான். அதுக்கு நாம் என்ன, இப்போ நான் கண்டக்டர்னா நான் வந்து யூனிஃபார்ம் போடணும், புளி யூனிஃபார்ம் போடணும். நான் வந்து சட்டையை சும்மா மேலே தூக்கி விட்டாலாம் ஒரு நாள் இருக்க மாட்டேன், நான் இன் பண்ணி டக் பண்ணிட்டு ஷூ போட்டு, அது வந்து கண்டக்டர்னா அது டிஃப்ரெண்ட் கண்டக்டர் தான், நம்ம 100% கண்டக்டர் தான்.
டிஎம் சார் செல்வநாயகம் டிஎம் கூப்பிட்டு எல்லா கூட்டத்துல என்னை நிக்க வச்சு காமிச்சாரு. பாருங்க, இவரு கண்டக்டர், நீங்களும் கண்டக்டர், எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. அங்கேயும் ட்ரெஸ் கோடு தான். அதே மாதிரி பிசினஸ் இருக்குன்னா அங்கேயும் ட்ரெஸ் கோடு தான். இதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. பிளே கிரவுண்டுக்கு போகும்போது நம்ம வந்து ஜட்டியோட ஓடுறோம், அதுக்கு தகுந்த துணி போட்டு போறோம்ல. அதே மாதிரி ஒரு சப் இன்ஸ்பெக்டர் எப்படி போறாரு, ட்ரெஸ் கோடு இருக்கு இல்ல. இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஒரு பிசினஸ்குள்ள இறங்கிட்டு நான் சோப்பு விற்கிறேன்னு பராரியா பாவமா பண்ணி போய் நின்னாக்க சோப்பு வாங்க மாட்டா, 10 ரூபா பணம் கொடுத்துருவோம். பார்க்க பாவமா இருக்கு. நம்ம சோப்பு விற்கணும். தயவு செய்து அந்த மாதிரி ஆகாதீங்க. இது ப்ரொஃபஷன், ஆர்சிஎம் ப்ரொஃபஷன். இந்த பிசினஸ் வந்து தொழில், நேசிங்க. இந்த தொழில் நேசிங்க. நம்ம வந்து ஆர்சிஎம் தொழிலாளிங்கிறதுல நீங்க பெருமைப்படுங்க. ஏன்னு கேட்டா நிறைய பேர் நோய் தீர்த்திருக்கிறோம், நிறைய பேர் பண கஷ்டத்தை தீர்த்திருக்கிறோம், நிறைய பேருடைய மன கஷ்டத்தை தீர்த்திருக்கிறோம், நிறைய பைத்தியங்களை சுகமாக்கி இருக்கிறோம், நிறைய வந்து முடியாதவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்குறோம். நானெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை. கிடைச்ச வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஆர்சிஎம்குள்ள வராதீங்க. நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியும் ஆர்சிஎம். நம்ம என்ன நினைச்சோமோ அந்த வாழ்க்கையை வாழ முடியும். நாம் எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த வாழ்க்கையை வாழ முடியும். நான் இப்ப பென்ஸ் கார் ஒன்று எதிரில் வருது. நான் போன வாரம் போயிருந்தேன். நான் குன்னூர் போயிருந்தேன். நான் ஊட்டியில் இடம் வாங்கி போட்டுக்கிறத பார்த்துட்டு வரணும் போயிருந்தேன். போனா நமக்கு வந்து எதிரில் பென்ஸ் கார் வருது. நான் நிப்பாட்டினேன். அந்த காரை பார்த்தா அவ்வளோ அழகா. காரை நான் நிறுத்திட்டு நான் கேட்டது, என்ன இதுல என்ன சார் ஆப்ஷன் இருக்குது? நான் போனது விட்டாரா பிரிஷா, வண்டி ஓரமா நிறுத்திட்டு கேட்டா, கை காட்டு நிறுத்திட்டார். நான் கேட்டேன், சார் ஆசையா இருக்குது இந்த கார் பார்க்க, என்ன சார் இதுல என்னென்ன சார் ஆப்ஷன் இருக்குது? கேட்க இன்பமா இருக்குது. வாழ்க்கையில அந்த பென்ஸ் கார் வாங்கி ஓட்டி ஆகும். இப்ப நான் என்ன இவ்வளவெல்லாம் நினைச்சதா, பென்ஸ் கார் பக்கத்துல நிற்குமான்னு கூட நான் நினைக்காத ஒரு ஆள். சும்மா டிரான்ஸ்போர்ட் சம்பளத்தை வச்சுட்டு வாழ்க்கை நடத்திட்டு நான் வெளியே வந்திருந்தா பெரிய கடங்காரனா இருக்கும். கடன் கட்டுறதுக்கே எல்லாம் போராட்டம், வீதியில் நின்று போராடுறேன். காமராஜ் வரமாட்டேங்கிறான், கூப்பிட்டா வரவே மாட்டேங்கிறான். அவன் ஜென்ஸா போறான், ஜென்ஸா வரான், எங்கே வரான் வந்து அடிச்சுட்டு இருக்கிறான். என்ன காரணம்? நான் எனக்கு அது வந்து வேண்டாம்ப்பா, எனக்கு அவங்க மெதுவாக கூட கொடுக்கட்டப்பா, ஒரு 42 லட்சம் ரூபா பணம் வரணும், மெதுவாக கொடுக்கிட்டு வச்சிருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரும்போது வாங்கிட்டா போது விடு, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் நான். ஏன்னு கேட்டா ஆர்சிஎம் பிசினஸ் மட்டும் எனக்கு கிடையாது. வரமா இல்லையா நீங்க நினைங்க, இது எனக்கு வரமா இல்லையா? நான் கிடைச்ச வாழ்க்கையை மட்டும் வாழணும்னு நினைச்சிருந்தா நான் இப்ப நினைச்ச வாழ்க்கையை வாழ முடியாது. உண்மையிலே நான் உங்களுக்கு சொல்றேன், பூமியில நம்ம வந்து இருக்கிறோம். பூமியில நரகத்தை அனுபவிச்சுட்டு அப்புறம் போய் சொர்க்கலோகத்துல சொர்க்கத்தை அனுபவிச்சு என்னத்தை பண்ண போறீங்க? பூமியில சொர்க்கத்தை அனுபவிங்க. பூமியில இருக்கிற சொர்க்கம் எதுன்னு கேட்டா, நான் கண்ட சொர்க்கம் ஆர்சிஎம் பிசினஸ், நான் கண்ட சொர்க்கம் வந்து ஆர்சிஎம் பொருள்கள், நான் கண்ட சொர்க்கம் ஆர்சிஎம் ஃபேமிலி. ஆர்சிஎம் ஃபேமிலியில எத்தனை பேர் வந்து சொல்றாங்க, எனக்கு இந்த நோய் நல்லா போச்சு சார், நான் ஆர்சிஎம் பொருள்கள் யூஸ் பண்ணி நல்லா இருக்கிறேன் சார், ஹாப்பியா இருக்கிறேன் சார், எனக்கு நிறைய பணம் கிடைச்சிருச்சு சார், நான் இவ்வளவு ரூபா சேர்த்து வச்சிருக்கிறேன் சார், ஆர்சிஎம்ல வந்த பணத்துல நான் 30,000 ரூபா சேர்த்து வச்சிருக்கிறேன் சார், எனக்கு வந்து இது தைராய்டு இருந்து நான் வந்து இது சாப்பிட்டு நல்லா போச்சு சார், இது நம்ம காமா ஆபரேஷனாலும் நம்ம உப்பும் சாப்பிட்டேன் நல்லா போச்சு சார், நான் மருந்தே சாப்பிடல சார். நீங்க பாருங்க, நாங்க மருந்து சாப்பிடாத இயக்கம் தான். நாங்க பெண்டிகாஸ்ட், மருந்து சாப்பிட மாட்டோம். மருந்து சாப்பிடாம நாங்க வந்து நான் ஆராதிக்கிற தேவன் என்னை காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றாவிட்டாலும் சரின்னு வைராக்கியமா நின்று செத்து போற குரூப் நாங்க. எங்க வீட்டுக்காரர் அப்படிதான் செத்து போனான். அந்த குரூப்ல இருக்கிற நான் ஆர்சிஎம் பொருள்களை சாப்பிட்டு விடுதலை தான் இருக்கிறேன். ஆனா ஒரு கல்பனான்னு சென்னையில ஒரு அம்மா இருக்கிறாங்க, கல்பனா ஒரு மேடம். அவங்க தைராய்டு கிளாண்டுக்காக வேண்டி அவங்க வந்து மெடிசன் எழுதி கொடுத்தது சாப்பிடாம நம்ம காமா உரைச்சினாலும் உப்பை சாப்பிட்டு நான் விடுதலை ஆயிட்டேன் சார்னு சொல்லும் போது உள்ளபடியே என்னுடைய உள்ளமெல்லாம் மகிழ்ந்து போனேன். என்ன காரணம்னு கேட்டா, ஆர்சிஎம் எத்தனை பேர்த்துக்கு சுகமாக்கி இருக்கிறது, ஆர்சிஎம் எத்தனை பேர்த்துக்கு வரம் கொடுத்திருக்கிறது, வாழ்வு கொடுத்திருக்கிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சின்ன வயசு குழந்தைங்க, சின்ன வயசுல படிக்கிற பசங்க கஞ்சாவுக்கும் மைதாவுக்கும் அடிமையாகி போய் சுகர்ல அல்லாவிட்டால் அவங்க வந்து மூளை வந்து குழம்பி போய் அதாவது பெத்த வயிறு. ஒரு அம்மா எங்க அடுத்த தெருவில் நான் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது நான் டெய்லி வாஷ் பண்ணுவேன். அந்த அம்மா வந்து அந்த பையனை டெய்லி திட்டுறாங்க. எப்படின்னு கேட்டா, டேய் பெத்த வயிறு பத்திட்டு எரியுதுறான், இப்படி அனுபலாட்டம் பண்றியாண்டா, 12 மணிக்கு வர்றியாண்டா, எங்கடா உனக்கு கஞ்சா கிடைக்குது அப்படின்னு அந்த அம்மா திட்டுது. அப்பதான் நான் யோசிக்கிறேன், இந்த பையனெல்லாம் கஞ்சாவுக்கு எப்படி அடிமையானு தெரியலையே. அப்ப பிள்ளைகளை வளர்க்க தெரியல, பிள்ளைகளை வந்து படிப்பாட்ட தெரியல, பிள்ளைகளுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் சொல்லி கொடுக்க தெரியல. பட் ஆர்சிஎம்குள்ள வந்த பிற்பாடு நம்ம பிள்ளைகள் நல்ல அருமையா படிப்பாட்டப்பட்டிருக்கிறாங்க. என் மகனை நினைச்சு நான் பெருமைப்படுறேன், என் பிள்ளைகள் நினைச்சு நான் பெருமைப்படுறேன். என் மகளுக்கெல்லாம் வந்து அப்பா மேல உயிரா இருக்கிறாங்க. என் பையன் வந்து அவன் 100% அம்மா பையன்தான். ஆனாலும் வந்து அவங்க அம்மா அவனை வந்து சரியான, எனக்கு வந்து அவன் வேற ஒண்ணுமே பண்ணியிருக்க வேண்டியது இல்லைங்க லலிதா.
பையனுக்கு வந்து ஒரு டிசிப்ளின் பையன் 200% டிசிப்ளின் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பையன். ஒரு மகன் தன்னுடைய தகப்பனுக்கு எதிரான எவ்வளவு வேதனையா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் அதே மகன் தகப்பனுக்கு பக்கபலமா இருந்தா, நான் ஒரு நாளும் என்னுடைய ஆண் ஆதிக்கத்தை எந்த இடத்துலையும் செலுத்தினதே இல்லை. என் மனைவி மேலையும் ஆண் ஆதிக்கத்தை செலுத்தினது இல்லை, என் பிள்ளை மேலையும் செலுத்தினது இல்லை, என் பையன் மேலையும் செலுத்தினது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, எல்லாருக்கும் ஆல் ரைட்ஸ் இருக்கு, எல்லாருக்கும் எல்லா ரைட்ஸ் இருக்கு. அப்போ மனித உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், பெண் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும், பிள்ளைகள் போற்றி வளர்க்கப்பட வேண்டும். இதற்கெல்லாம் ஆர்சிஎம் விட்டா வேற எங்க சார் வழி இருக்குது? ஆர்சிஎம் மட்டுமே வழி, ஆர்சிஎம் மட்டுமே தீர்வு. நீங்கள் சரியாக தேர்வு செய்யுங்கள், ஆர்சிஎம் தேர்வு செய்யுங்கள். சரியான தேர்வே சரியான தீர்வு நண்பர்களே. எனவே மார்க்கெட்டிங் பிளான் வந்து கொஞ்சம் கூட தெரியாம தப்பா சொல்லக்கூடியவங்களை நீங்க திருத்திங்க. மார்க்கெட்டிங் பிளான் வந்து இதுதான் மார்க்கெட்டிங் பிளான். இதுக்கு மேல இருக்குதா சார்? நிறைய இருக்கு, போகணும், டைமண்ட் வரைக்கும் போகணும். அவ்வளவு தூரம் வேணுமான்னு கேட்டா சொல்லிக் கொடுக்கலாம், லீடர்ஷிப் சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ ராயல்ட்டி வந்தவங்களுக்கு ராயல்ட்டியில ஒரு பிளான் இருக்கு, ராயல்ட்டியில ஒரு பிளான் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? ராயல்ட்டி பிளான் தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்குன்னு தெரியாது எனக்கு. போட்டு ராயல்ட்டியில ஒரு பிளான் இருக்கு. டெக்னிக்கல் தொட்டாச்சுன்னா டெக்னிக்கல் ஒரு ஸ்லாப் இருக்கு, ராயல்ட்டி ஸ்லாப் இருக்கு, டெக்னிக்கலுக்கு ஒரு ஸ்லாப் இருக்கு, அதுல சில கட் ஆஃப்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அத்துப்படியா தெரிஞ்சு வச்சிருப்பானு. ஆர்சிஎம் பிசினஸ்ல என்னைக்கு நான் இறங்கணும், அன்னைக்கு நான் முழுமையாக கற்றுக்கொள்ள விரும்பினது மார்க்கெட்டிங் பிளான் தான். ஏன்னு கேட்டா மார்க்கெட்டிங் பிளான் தான் நமக்கு வந்து என்ன செய்யும், நம்ம வந்து சம்பாதிக்க வைக்கும். பிளான் தெரியாம சம்பாதிக்க முடியாது, கண்ணா பின்னான்னு ஓடினா சம்பாதிக்க முடியாது. ஆரம்ப காலத்துல நான் சேர்ந்த போது நான் 1 லட்சம் பி பண்ணியிருந்தேன். நம்ம ஸ்ரீநாதன் ஒருத்தர் இருக்காரு எனக்கு அப்ளைன், அவர் என்ன பண்ணாருன்னா 15,000 பி அடிச்சு அவரு காசு எடுத்துருவார். 1 லட்சம் பிவினா எனக்கு போத் சைடு, 2 சைடும் பிரிவானுங்கிறதெல்லாம் இப்போ எனக்கு தெரியாது. நான் மாங்கு 1 லட்சம் பி பண்ணி போடுவேன். அவர் 5,000 பி பண்ணி கமிஷன் எடுத்துருவார். அப்போ எனக்கு கமிஷன் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் பர்ச்சேசிங் மட்டும் தான் கமிஷன் போட்டிருப்பான். அப்போ நான் கேட்கறது, என்னையா நான் 1 லட்சம் பி பண்ணவனுக்கு இவ்வளவுதான் காசு, 516 ரூபா போட்டுக்கிறான், நீ சும்மா 15,000 பி பண்ணியிருக்கிற, உனக்கு வந்து 7,000 8,000 கமிஷன் போட்டுருக்க, என்ன கொடுமையா இருக்குது அப்படின்னு. அவர் சிரிப்பார், சொல்லிக் கொடுக்க மாட்டார், சிரிப்பார், சொல்லிக் கொடுக்க மாட்டார். நான் ஒரு நாள் வந்து ஒரு ரூமை போட்டு, ஆண்டனி வக்கீல், அவரு லாயரு ஆண்டனி, நான் கடத்திட்டேன், நீ இன்னைக்கு நைட்டுக்கு உட்காருங்க ஆண்டனி சார், என்ன வேணும், எனக்கு அத்துப்படியா பிளான் சொல்லி கொடுத்தேன். அப்போ நான் சும்மா போட்டு 2 மணி வரைக்கும் கேள்வி கணையா தொடுத்து விஷயங்களை கற்றுக்கிட்டேன் நான். அப்போ எனக்கு அப்போ கூட சந்தேகம் வரும், சரி இது இப்படி பிரிஞ்சா என்ன வரும், இது இந்த இடத்துல இப்படி வந்தா என்ன செய்யும், சரி எனக்கு பொருள் வந்து இங்கிருந்து கிருஷ்ணகிரிக்கு பொருள் வேணும், நான் என்ன செய்யணும். அப்போ நான் டெலிவரி சென்டர்ஸினுடைய மகத்துவம் என்ன, டெலிவரி சென்டர்ஸ் எப்படி கம்பெனி ஆப்ரேட் பண்ணுது, பியூசி நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுது, பியூசிக்கு நான் என்னென்ன வச்சிருக்கோம் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டேன். அப்போ நான் முதல்ல எடுத்தேன் மெர்சி பியூசி, என் மக பேர்ல மெர்சி பியூசின்னு எடுத்தேன், பெரிய பொண்ணு பேர் மெர்சி ஆர்சிஎம் பியூசி தான் நான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிட்டு என்னுடைய பியூசிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது, இது மாதிரி எல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. என்னுடைய பியூசி மெர்சி ஆர்சிஎம் பியூசிக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே கிடையாது. எடுத்தாச்சு, சும்மா ஒரு கரண்ட் பில்லை கொடுத்து ஒரு அட்ரஸ் கொடுத்து பியூசி எடுத்துக்கினாங்க. அந்த பியூசியில 3 லட்சம் ரூபாய்க்கு பொருளும் எடுத்தாச்சு. ஆனா எங்கேயும் பியூசியில எல்லாம் வச்சிருக்கல. நான் அந்த 3 லட்சம் ரூபாய் பொருளை நான் என்ன செய்யறேன்னு கேட்டா, எடுத்து கொண்டுட்டு போய் சிலர் விற்பனையே பண்ணி போட போறான். மொபைல் பியூசின்னு பேர் அதுக்கு. நான் அப்படித்தான் போட்டிருந்தேன். நான் வந்து எல்லா மீட்டிங்லயும் மெர்சி ஆர்சிஎம் பியூசி வைக்கும்போது மொபைல் பியூசின்னு வைப்பேன். இது என்னடா மொபைல் பியூசி, நம்ம பியூசி எல்லா இடத்துக்கும் போகும். கிருஷ்ணகிரிக்கு 1 லட்சம் ரூபாய் சரக்கு கொண்டு போய் கொடுக்கும், அது நம்ம பியூசியில் எடுத்துங்கிறது கிருஷ்ணகிரிக்கு அனுப்பிச்சு போட்டு நான் வந்து பில் அடிச்சு கொடுத்துருவேன். அது மாதிரி இங்கிருந்து வத்தலை கொண்டு டாக்டர் பாலகிருஷ்ணனுக்கு அனுப்பிச்சுடுவேன், இங்கிருந்து பில் அடிச்சு விட்டுருவேன் நான். அதே மாதிரி தேனி, அதே மாதிரி இங்க மானாமதுரையில ஒரு அற்புதமான லேடி லீடர் எனக்கு கிடைச்சாங்க. அவங்க மிக சிறப்பா பண்ணாங்க. அவங்க வந்து இங்கிருந்து பொருள் அனுப்பிச்சுடுவேன், எங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஏற்றி விட்டு அங்க போயிடும். இப்போ எனக்கு வந்து பிளான் மட்டும் தெரிஞ்சுக்கல, அந்த பிளான்ல சம்பாதிக்கிறது எப்படி, சம்பாதிக்கிறதுக்கு டெலிவரி சென்டர்களை எப்படி யூஸ் பண்றது, எந்த இடத்துல பொருள் இல்லையா அங்க எப்படி பொருளை அனுப்பி கொடுக்கறது, எப்படி அங்க டீமை கட்டுறது, எப்படி அங்க வந்து ஸ்டார்ட் பண்றது, ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் நம்மளுக்கு. அதெல்லாமே வந்து ஆண்டனி சார் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நான், நீங்க ஒரு 5 பேர்த்த உருவாக்குங்க சார், ஒரு ரூம் கவுன்சிலிங் வைங்க, பொருளை கொண்டுட்டு போய் கொடுங்க, தலைக்கு 2,000 ரூபாய் பொருளை கொடுத்துருங்க, யூஸ் பண்ண சொல்லுங்க, இந்த பொருளை யூஸ் பண்ணிட்டு இதை ப்ரொமோட் பண்ண என்ன கிடைக்குன்னு ஒரு மார்க்கெட்டிங் பிளான் சொல்லி கொடுத்துட்டு வாங்க. அது ஃபர்ஸ்ட் விசிட். 2வது விசிட் பார்த்தா யூஸ் பண்ண ஆளுகள்லாம் என்ன இருப்பாங்க, தலைக்கு 2 பேர் 3 பேர் சேர்த்து வச்சிருப்பாங்க. 2வது விசிட் போங்க, நீங்க போகும்போது என்ன செய்யுங்க, இங்க இருந்து அவங்களுக்கு வந்து என்ன எவ்வளவு ரூபாய்க்கு பொருள் வேணுமோ அதை அனுப்பி கொடுத்துட்டு போங்க. ஒரு 50,000 ரூபாய்க்கு சரக்கு போடுறதுன்னு கேட்பாரு, அங்க இருக்கிற ஜாயின் பண்ணுவார். 50,000 ரூபாய் சரக்கு இங்கிருந்து வண்டியில ஏற்றி விட்டு நான் பின்னாடி போவேன். நான்
எப்பவும் நான் வந்து மீட்டிங் நடக்க போனதில்லை, கண்ணா பண்ணான்னு போனதில்லை. சும்மா ஜம்முன்னு ட்ரெஸ் கோட்ல தான் போடுறாங்க. பார்த்தா அவங்க எல்லாமே லீடரா. நான் பின்னில் இருக்கிறேன், பின்னில் இருக்குங்கிறதெல்லாம் அப்புறம் பின்னடிச்சா ட்ரெஸ் போடுறேன், பின்னடிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பின்னடிக்கிற ஆளுக்கு நம்மளுக்கு பின்னாடி நிற்கணும், அந்த மாதிரி தான் ட்ரெஸ் கோட். அப்படிதான் போய் மீட்டிங்கை நடத்துறது. அப்போ போய் என்ன ஆச்சுன்னு கேட்டா, எல்லா இடங்கள்லையுமே வந்து நமக்கு நல்ல வெல்கம் இருந்துச்சு. எல்லா இடங்கள்லையும் இந்த பொருள்களுக்கு வெல்கம் இருந்துச்சு. ஆர்சிஎம்ல டிசிஜி சொல்றது 100% உண்மை. நாம ஜீரோ, நம்ம பொருள்கள் தான் ஹீரோ. இந்த ப்ராடக்டை வச்சு ஜெயிக்க முடியலன்னா வேற எதை வச்சு ஜெயிக்க முடியாது. ஆம் நண்பர்களே, இந்த பொருளை வச்சு ஜெயிக்க முடியலன்னு வைங்களேன், வேற எதை வச்சு ஜெயிக்க முடியாது. நிறைய பேரு அங்க ஒரு, நீங்க வந்து என்னை சொன்னாரு, என்னை வந்து என்னுடைய மேனேஜர், எங்க மேனேஜர் சொன்னாரு, காமராஜ் வந்து உப்பு போல மிளகா வைக்கிற பிசினஸ் போய் எனக்கு சம்பாரிச்சிட்டு போறாரு. அந்த மாதிரி சொன்னார் அவர். ஏன்னா அவர் செல்ஃபுட்னு ஒரு கான்செப்ட் பண்ணிட்டு இருந்தார். என்னை கூப்பிட்டாரு. நான் சொன்னேன், சார் எனக்கு அதெல்லாம் முடியாது சார், ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பொருளை கொடுத்து வம்பு பண்ணி ஒரு பணத்தை வாங்கி அதெல்லாம் எனக்கு முடியாது சார், அது என்னால் ஆகாது. ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்கூடாது. நான் வச்சிருக்க பொருளை யாராவது வந்து அப்படியே வாங்கிட்டு போகணும், ப்ரீமா வாங்கிட்டு போகணும். ஒருவேளை நான் ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்காம இது அவங்களுக்கு அத்தியாவசியமா இருந்தா நான் என்ன செய்யணும், அவசியத்தை உணர்த்தி கொடுக்குறவனா இருக்கணும் சார். நான் அதை விட்டு போட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பொருளை கொடுத்து அது எனக்கு பிடிக்கிறது இல்லை சார்ன்னு சொன்னேன். அதனால அவருக்கு என் மேல காண்டா இருந்தார், கொலகாண்டு இருந்தார். நான் இந்த உப்பு எது நம்மளுடைய பேஸ்ட் சோப்பு டீ தூள் எல்லாம் எடுத்துட்டு சுத்தினா அவர் சொன்னார், உட்கார்ந்த இடத்துல 5000 ரூபாய ஆணி அடிச்சு வாங்குற ஆளு காமராஜ், ஆனா இன்னைக்கு போய் பேஸ்ட் சோப் விற்கிறாரு, இவரப்ப ஜெயிக்க போறான்னு சொன்னார். அப்ப நான் சொன்னேன், இதை வச்சு ஜெயிக்கலைன்னா வேற எதை வச்சு ஜெயிக்க முடியாது சார். என்ன காரணம்னு கேட்டா, இது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் தேவையான பொருள். டெய்லி நீட்ஸ் இது டெய்லி. குட் மார்னிங் டு குட் நைட், காலையில இருந்து நம்ம பிரஷ் பண்றதுல ஆரம்பிச்சு மாலையில நம்ம வந்து நைட்டு சாப்பிட போக வரைக்கும் நமக்கு நைட்டு படுக்க போக வரைக்கும் நமக்கு என்ன தேவை அத்தனையும் ஆர்சிஎம்ல இருக்கிறது. ஆர்சிஎம் வந்து ஒரு பெரிய வந்து பரம ரகசியம். என்ன பரம ரகசியம் அப்படின்னு கேட்டா, இது வந்து ஆரோக்கியத்தையும் அதே சமயத்துல ஹெல்த்தையும் ஒட்டுக்காய் அடக்கி இருக்கிற ஒரு பிசினஸ் இருந்தா, வேர்ல்டு பெஸ்ட் பிசினஸ் இருந்தா அது ஆர்சிஎம் சொன்னா அது மிகையாக. அது என்ன காரணம்னு கேட்டா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பல கோடீஸ்வரர்களை உருவாக்கின ஒரு கான்செப்ட் அது. அதனால இன்னைக்கு உலக பணக்காரர்கள் எல்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்ஸ் தான். டொனால்டு ட்ரம்ப் நெட்வொர்க் மார்க்கெட்டர், உங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. டொனால்டு ட்ரம்ப் நெட்வொர்க் மார்க்கெட்டர். அப்படி அது மாதிரி பெரிய வேர்ல்டு பிக்கஸ்ட் பணக்காரர்களுக்கு உருவாக்கின ஒரு அற்புதமான மார்க்கெட்டிங் இது. அதனால இதுல நம்ம வந்துட்டோம். பேசிவ் இன்கம்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டா, நான் இப்போ வாங்கிட்டு இருக்கிறதா பேசிவ் இன்கம். நான் வந்து இப்போ எமரால்டு, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் எமரால்டா இருக்குங்க. 5 இயர்ஸ்ல ஒரு மாசம் கூட என்னுடைய பின் எமரால்டு இருந்து குறைஞ்சது. ரஞ்சித்தை கேட்ட சொல்லி கொடுப்பாரு, ஒரு நாள் என்னுடைய பின் எமரால்டு குறைஞ்சல. என் மனைவி ஐடி வந்து ஸ்டார் பர்ல, ஒரு நாள் ஸ்டார் பர்ல விட்டு நான் இறங்கினது இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, எனக்கு பிசினஸ் நான் முழுசா கத்துக்கிட்டேன். எங்க பிசினஸ் இறங்குதோ அங்க ஏறி மிதிப்பேன் நான். எங்க பிசினஸ் வந்து குறையுதோ அந்த இடத்துல நான் நிற்பேன் நான். எங்க பிசினஸ் வந்து மங்குதோ அந்த இடத்துல நான் அப்படியே முறுக்கி விட்டு மேலே ஏற்றுவேன். என்ன காரணம்னு கேட்டா, நமக்கு தெரிய வேணும், பஸ் ஓட்ட தெரியாதவன் டிரைவரா இருக்க முடியாது. ஈர்க்காவிட்டால் அது காந்தம் அல்ல. ஒரு பொருளை ஈர்க்கலைன்னு வச்சுங்களா, அது காந்தம் அல்ல. தாகம் தீர்க்காவிட்டால் அது தண்ணீர் அல்ல. ஆர்சிஎம் பிசினஸ் உங்களை ஈர்க்கும், உங்களுடைய தாகத்தை தீர்க்கும், எதிர்காலத்தை ஒளிமயமாக்கும். ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி நீங்க நடைபோடுங்க. அதாவது நோயற்ற வாழ்வு ஆர்சிஎம்ல இருக்கிறது, குறைவற்ற செல்வம் ஆர்சிஎம்ல இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் ஆர்சிஎம்ல மறைந்து கிடக்கிறது. குட் பை டாக்டர், மேக் இந்தியா ஹெல்த்தி மூவ்மெண்ட், பி இண்டியன் பை இண்டியன் மூவ்மெண்ட். இது மட்டும்தான் பிசினஸ். ஆர்சிஎம்ஐ தவிர வேற எதையும் செய்யறது இல்லை அப்படிங்கிற வைராக்கியமான முடிவோடு நான் இறங்கினேன். எத்தனையோ போன் கால்கள் என்னை சேர்த்து விட்ட ரத்தனசாமி இன்றைக்கு வரைக்கும் அவர் முயற்சியில் சற்றும் மனம் தளரவில்லை. விக்ரமாதித்ய நாட்டை ஏதோ ஒரு ஆளுகிட்ட போன் நம்பர் கொடுத்து, காமராஜா நீங்க ஆமாங்க ஏதோ ஒரு கான்செப்ட் இருக்கு சார், நீங்க வந்து உப்பெல்லாம் விற்க வேண்டியதில்லை, மிளகாயெல்லாம் விற்க வேண்டியதில்லை, நீங்க பாட்டுக்கு வந்து ஒரு 10,000 கட்டினா நீங்க பெரிய பணக்காரர் ஆயிடலாம்னு கூப்பிடுறது. நான் கேட்கறது, இந்த 10,000 கட்டினா பணக்காரர் ஆயிடலாங்கிற விஷயம் நம்ம மோடிக்கு தெரியுமா? பிரதமர் மோடிக்கு தெரியுமா? எதுக்கு சார் அப்படி கேட்குறீங்க? அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிடுவார், இல்ல 10,000 கட்டிடுங்க எல்லாரும் பணக்காரர் ஆயிடலாம்னு சொல்லிட்டா ஓல் இந்தியாவும் பணக்காரர் ஆயிருமே, நீங்க எதுக்கு போய் எங்கிட்ட சொல்லிட்டு இருக்க போறீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டா, நமக்கு சிந்திக்க தெரியும். இந்த வீட்டுல ஒரு கிரகம் இருக்குன்னு ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்தா எங்க அம்மா கொண்டு போய் நெல்லு ஓட போச்சு, அம்மா இல்லம்மா ஒரு நிமிஷம், ஏன் சாமி என்னடா போறான்னு, இரமா ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டு அந்த ஆளை கூப்பிட்டாடே, எங்க வீட்டை பார்த்தியாடா, பர்மனண்ட் அட்ரஸ்ல நான் குடியிருக்கிறேன், எனக்கு வீடு இருக்குது, உன் வீடு எங்கேயா இருக்குது அப்படின்னு கேட்டேன். நான் அந்த ஆலாமரத்து அடியில படுத்துருக்கேன்.
அப்ப கிரகம் யாருக்கு இருக்குது? ஆலாமரத்து அடியில படுத்திருக்கிற உனக்கு தாயா கிரகம் இருக்குது. நான் நல்ல வீடு கட்டி கூடியிருக்கிறேன், பர்மனண்ட் அட்ரஸ்ல கூடியிருக்கிறேன். எனக்கு எப்படி கிரகம் பாரு? எனக்கு கிரகமே கிடையாது, போயிடுச்சு. உனக்கு தான் கிரகம் இருக்கு. சொல்றவன் எது வேணாலும் சொல்லட்டும், கேட்கிற நமக்கு சிந்தனை ஆற்றல் இருக்க வேண்டும். ஆர்சிஎம்ஐ சிந்தித்து பாருங்கள். சீசரின் மனைவி சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்லி நாம படிச்சிருக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, நம்ம ஆர்சிஎம் பொருட்களை சந்தேகப்படாமல் நேசிக்க வேண்டும், சந்தேகப்படாமல் சாப்பிட வேணும். ஆர்சிஎம்ல எந்த பொருளை சாப்பிட்டு உங்களுக்கு மயக்கம் வராது, எந்த பொருளை சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒவ்வாமை இருக்காது. ஒவ்வாமை இருந்தா ஓடி போயிடும். எனவே அற்புதமான ப்ராடக்ட் நம்ம கையில் கிடைச்சிருக்குது. இதை எடுத்து அருமையா சேல் பண்ணலாம், அருமையான டீமை கட்டலாம், ஜெயிக்க முடியும். மார்ச்ல நீங்க ஜெயிக்கணும்னு சொன்னா, மார்ச்ல உங்க பின்ன மாத்தணும்னு சொன்னா, நாளைக்கு ஒரு மீட்டிங் மதுரையில, நாளை மறுநாள் சென்னை, அதுக்கு அடுத்த நாள் எங்க ஈரோடு. எல்லா கூட்டங்களும் உங்க டீமோட போய் உட்காருங்க. நான் ஆரம்பிச்ச நாள்களில் நான் அப்படித்தான் உட்கார்ந்துருவேன். நான் எத்தனை லீடர்கள் இருந்தாலும் சரி, என் டீம் தான் இங்க ஜாஸ்தி கூட்டத்தில் இருக்கு. ஒரு நாள் நான் அதுக்கு அஞ்சுனதே கிடையாது, எப்படியாவது கூட்டம் சேர்த்து போடுவேன். அப்ப என்ன காரணம்னு கேட்டா அவங்க கேட்பாங்க, ஒரு ஆள் ஸ்பார்க் ஆன உங்களுக்கு இவ்வளவு கஷ்டமே விடையில வேலை மிச்சம். ஆகையினால கஷ்டப்படுங்க, ஒரு 3 வருஷம் இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க, நஷ்டப்படாத ஒரு வாழ்க்கையை நீங்கள் அடைய போகிறீர்கள் என்று சொல்லி, இந்த நாளில் இது போதும் உங்களுக்கு. வாழ்த்துக்களோட 6 மணிக்கு ஒரு கூட்டம் இருக்குது, அதுக்கு எனக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும். ஆகினால் உங்ககிட்ட நான் விடைபெறுகிறேன். சுவிட்ச் ஓவர் டு ஜெகதீஷ் சார். வாழ்த்துக்கள் ஜெகதீஷ் சார். அருமை சார், அருமையான ஒரு எமரால்டு வாய்ஸ், ஒரு நல்ல ஒரு ட்ரைனிங் செஷன். மிக ஒரு அருமையாக கைடு பண்ணி சார். நம்மளுடைய மார்க்கெட்டிங் பிளானில் டெப்த்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா டெஸ்ட் பண்ணீங்க. ஸோ அடுத்த மாதம் பின் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க. ஒரு நல்ல விஷயம் சார். ஒரு நல்ல ஒரு 10 பேர் உள்ள இடத்துல, ஸோ ஜாதி மதங்கள் அதில் உள்ள நம்பிக்கையில் தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அருமை. ஏன்னா நம்ம எல்லாரும் பல மதங்கள்லேருந்து வந்திருக்கோம். ஸோ அந்த இடத்துல அதை தொடக்கூடாது நீங்கள் சொன்ன விஷயம் ரொம்ப அருமையாக இருந்தது சார். ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், நம்ம அதை கிண்டல் பண்ண முடியாது இல்லையா? சந்தோஷம் சார், தேங்க்யூ. கருத்து சொல்கிறவங்க வரலாம், வாங்க மீசை சார். ஆசை மீசை மேல ஆசை. ஐயா வணக்கம். பேசுங்கண்ணா. வந்துட்டேனே. லொக்கேஷன் சரி பார்க்குறேன், எங்க லொக்கேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்காக. சார் எப்படி சொல்றதுன்னு தெரியல. எமரால்டு ஐயாவுக்கு ரொம்ப அருமையான ஒரு பேச்சு, என்ன அடக்கமான ஒரு பேச்சு, என்ன அழகான ஒரு பேச்சு, ஆசையான ஸ்பீச்சு, அன்பான ஸ்பீச்சு. இன்னும் மேல மேல படிக்க போகுது. அடுத்த வாட்டி வாழ்த்தது கொஞ்சம் பாதி பேலன்ஸ் வைக்கிறேன். உண்மையிலே சார், உண்மையிலே இன்னைக்கு இவ்வளவு இளமையா நீங்க இருக்கிறதுக்கு காரணம் பாருங்க, இந்த வயசுல நிறைய பேருக்கு முகத்துல உங்களுக்கு இந்த டொக்கு விடுது இல்லையா, உங்களுக்கு கண்ணத்துக்குள்ள அது அதிர்ஷ்டமான ஒரு டொக்கு. அது டொக்குன்றது பள்ளம் மாதிரி விழுது பாருங்க, 2 பக்கத்துலயும். அந்த பள்ளம் விழுதுக்கிறவங்கள பெரிய கோடீஸ்வரன் அது வாய்ப்பு நிறைய இருக்கு, என்னுடைய அனுபவத்துல கத்துக்கிறேன். இல்ல அன்பா சொல்றேன், இது எம்மதமும் சம்மதம், எனக்கு எல்லாருமே தேவை. கிறிஸ்டின், முஸ்லீம், இந்து எல்லாமே தேவை. நான் ஒரு ஜஸ்ட் ஒரு ஜாலியா ஒரு விஷயத்த சொல்றேன். எங்களுக்கு லேடிஸ் கூட நிறைய பேர் பாருங்க, அந்த 2 பக்கத்துல கொஞ்சம் டொக்கு விழுந்திருக்கும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பண வசதியில நல்லா இருப்பாங்க, ரொம்ப அறிவாளியா இருப்பாங்க, பிரில்லியண்டா இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு எங்களுக்கு ஒரு எமரால்டா நீங்க கிடைச்சது, நாங்க கிடைச்ச ஒரு புண்ணியம். உங்களுக்கு நாங்கெல்லாம் கிடைச்சது ஒரு புண்ணியம். என்னன்னா இன்னைக்கு ஒரு மீட்டிங் இல்லாம தரவா எந்த மீட்டிங் நடத்தி, இன்னைக்கு ஒரு ஜூம் மீட்டிங் ஒர்க் பண்ணும் போதும் நடத்திட்டு இருந்தீங்க, வீட்டுல உட்கார்ந்தாலும் ஒர்க் பண்றீங்க. என்ன காரணம்னா அது ஒரு 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 வெறித்தனம். ஆர்சியம் நான் சொல்லுவேன் பாத்தீங்களா, உடல் மண்ணுக்கு ஆர்சியம் உயிருக்குன்னு சொல்லுவேன், உடல் மண்ணுக்கு உயிர் ஆர்சியம்க்கு சொல்லுவேன். அந்த மாதிரி தான் நீங்க பேசுற பேச்சு பாத்தீங்கன்னா டோட்டலாவே எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்க. ஒரு பேலன்ஸ் எல்லாத்தையும் டாப் அண்ட் பாட்டம் கீழே இருந்து மேல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தீங்க. இப்ப அது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கிட்டாங்களா, அந்த கன்சிஸ்ட் ஆஃபர் இருந்துச்சு, 6000 ரூபாய் மாசம், 12000 ரூபாய் வருது, 50000 வருது, 30000 வருது, என்னென்ன அமௌண்ட் எல்லாமே அழகா சொன்னீங்க. இதை உண்மையிலே ஒவ்வொருத்தரும் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எனர்ஜெட்டிக்கா பண்ணி இவ்வளவு பிளான் பண்ணி இவ்வளவு அழகா சொல்றீங்க. அந்த சொல்ற விதத்திலுமே நயமா அழகா நயனமா சொல்றீங்க, அதுதான் மெயின். இட் இஸ் நாட் ஆர்டர் போட்டு இது பண்ணி ஆகணும், இது கம்பல்சரி செய்து ஆகணும். இந்த அதிகாரத்தோரனை பண்ண முன்னா கண்டிப்பா நம்மளும் ஜெயிக்க முடியாது, நம்ம டீமும் ஜெயிக்க முடியாது, நம்மளை வச்சு டீம் வளராது, 100% வளராது. அதுதான் உண்மை. எதுக்குன்னா எதுவுமே அன்பாலதான் சாதிக்க முடியும், அதிகாரத்தால எதுவுமே செய்வேன். குடும்பத்துல கூட சரி, அந்த மனைவியா இருந்தாலும் சரி, அன்பு மகனா இருந்தாலும் சரி, மகளா இருந்தாலும் சரி, டீமா இருந்தாலும் சரி, அப்ளை அன்பு கொடுத்து பாருங்களேன்.
பல பின்லெவல் மாறும், நல்லா ஜெயிக்கலாம். அன்புக்கு ஏங்கறதுக்கு நாட்டுல எவ்வளவு பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. அந்த அன்பை கிடைச்சி நீங்க போனாவே பிசினஸ் எங்கேயோ போய் டாப்ல வந்துடும். இன்னைக்கு உண்மையில ரொம்ப மகிழ்ச்சி. என்னன்னா இந்த எல்லா சப்ஜெக்டும் நீங்க அழகா ஒவ்வொன்றும் அந்த கவிதை வேற நடுவில் சொல்றீங்க, பண்றீங்க, போறீங்க வரும்போது உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு சகாப்தம் தான். எப்படி ஆசை மீசை, ஆசை மீசைன்ற மாதிரி நடனத்து மேல ஆசை, டான்ஸ் மேல ஆசை. இது மனசார புகழுறோம் 2 பேரும். அந்த புகழ்தால தான் மீட்டிங் வரதுக்கு லேட் ஆனா கூட எனக்கு போன் பண்ணி ஞாபகப்படுத்துறீங்க. ஆனா மீட்டிங் வரலையே. நீங்க எமரால்டு எனக்கு போன் பண்ணி சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. இருந்தாலும் நீங்க எல்லாரும் ஒரே மாதிரி நினைக்கிறீங்க. அது கீழே ஏபியா இருந்தாலும் சரி, ஸ்டார் பிளாட்டினமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் ஒண்ணுதான். ஆனா என் மேல நிறைய பாசம் வச்சதுனால என்ன பண்ணி போன் பண்ணி ஐயா மீட்டிங் வரலன்னு கேக்குறீங்க உண்மையில. அதனால எல்லாரும் எமரால்டு சாரை கையப்பிடிங்க. முக்கியமா நம்ம ஜெகதீசன் சார் அந்த சிரிச்ச முகத்தோட எப்போ பார்த்தாலும் ரெக்கார்ட் பண்ண சொன்னா எவ்வளவு 12 மணிக்கு ஆன் பண்ண சொன்னா ஆன் பண்ணி கொண்டு வராள். என்னன்னா அவ்வளவு அன்பு, ஆசியம் மேல ஒரு பாசம், டீம் மேல ஒரு பாசம், எல்லாரும் ஜெயிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால சார் இன்னைக்கு ஸ்பீச் செம சூப்பர் சார். அழகா ஒவ்வொன்றும் சொல்லி சொல்லி அந்த 6 மாசம் சொல்லாத 1 வருஷத்துக்கு உங்களுக்கு 25,000 ரூபாய் வருது, 1 வருஷத்துக்கு 6,000 ரூபாய் வருது. அப்ப நம்ம அந்த 1 வருஷம் கண்டினியூ பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. நம்ம சொல்றது நம்ம 6 மந்த் வரும்போது அங்க லாக் ஆகி போகுது. 6 மாசம் பண்ணா போதும் பொழுது. இது கூட இன்னொரு டிப்ஸ் கூட நான் சொல்லி தரேன் சார். இப்போ சின்ன ஐடியா உங்களுக்கு. நம்ம டைமண்ட் கிளப் சொல்றேன் இல்லைங்களா, டைமண்ட் கிளப் சொல்றேன் இல்லைங்களா, நிறைய பேர் 12 மாசம் நீங்க பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா ராஜஸ்தான் போலாம், கம்பெனி போயிட்டு சொல்லிடலாம். நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்க, 12 மாசம் முடிச்ச உடனே 13வது மாசம் 1000 ரூபாய் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு சார் நான் 12 மாசம் பண்ணிட்டு சார் ராஜஸ்தான் போகலாம் சார், எப்படி சார்ன்றாங்க. அதான் நான் இப்போ டிப்ஸை மாத்திட்டேன். லைஃப் லாங் 5,000 ரூபாய் பண்ணினே இருங்க. தேவைப்பட்டா 10,000 ரூபாய் பண்ணுங்க, தேவைப்பட்டா 15,000 போயிடுங்க, 25,000 ரூபாய் பண்ணுங்க, எல்லாம் சொல்லுவேன். அவங்க சொல்லும் போது மைண்ட் செட்டிங் 5,000 ரூபாய் பண்ணணும்னு தான் தோணுது. அப்ப என்ன ஆகி போச்சுன்னா நம்மளுக்கு பிவி ஏது கம்பல்சரி 5,000 ரூபாய் வந்துச்சு. அது இல்லாம 25,000 ரூபாய் நம்மளுக்கு லக்கு. நம்ம இந்த சீடிங் வச்சுன்னா 12 மாசம் முடிஞ்சப்போ சொன்ன உடனே என்ன பண்ண தெரியுமா, சார் சுகுமார் சார் மேச சார் நான் 12 மாசம் முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் பண்ண முடியல சார். என்னன்னா என்னுடைய டீம்ல 3 பேர் அப்படியே பண்ணிட்டாங்க. சொல்லி முடிச்சதுனால இப்ப 1,500 ரூபாய் 1000 ரூபாய் தான் அடிக்கிறாங்க. அப்ப 3,500 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு. அதனால தயவு செய்து டைமண்ட் கப்னு ஒண்ணு இருக்கு, போனஸ் கிடைக்குதுன்னு சொன்னா அவங்க வருஷம் இந்த 12 மாசம் பண்ற மாதிரி சொல்லவே வேண்டாம். அது சொல்லிட்டு போனா லாக் ஆகி போகுது மேட்ரு. அது அந்த ஒரு சீக்கிரட்டை சொல்லிடுறேன். இனிமேல் எதுவுமே சொல்ல வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா வளருங்க சொல்லி கொடுங்க. ஆனா ஐயா தண்ணி குடிக்கிறீங்க, சூப்பர், இதுதான் நல்லது. நான் தண்ணி குடிக்குமா பேசுறேன், நீங்க தண்ணி குடிச்சிட்டு பேசுறீங்க, அதான் டிஃபரன்ஸ் 2 பேருக்கும் இல்லையா சார். ரொம்ப நன்றி. இன்னைக்கு மீட்டிங் ரொம்ப ஆனந்தமா இருந்தது. எல்லா கதையை புட்டு வச்சிங்க, கிளியரா பண்ணீங்க. யார் யார் மீட்டிங்ல வர்றாங்களோ கலந்துக்கிட்டு உங்க டீமை வர வச்சிங்கன்னா, இது அறிவு. நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், ஆனா இது அறிவு பசின்னு சொல்லுவாங்க. இது அறிவுக்கான பசி. நீங்க சாப்பாடு போடுறீங்க. மீட்டிங் ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்கும் இந்த மீட்டிங் கலந்து கூட பெரிய லெவலில் வரலாம். உண்மையிலே ரொம்ப நன்றி. எனக்கு வாய்ப்பு கொடுத்த எமரால் சாருக்கும் ஜெகதீஷ் சாருக்கும் மீட்டிங்ல உண்டான அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. ஜெய்ஹிந்த். காமராஜ் சார் உங்களுக்கு ஒரு சல்யூட் அடிக்கிறேன் சார். எமரால் சார் நன்றி, சல்யூட் அடிக்கிறேன். ஜெய் ஆசியம், குட் ஆசியம், ஜெய்ஹிந்த். ஆவடி மீசை சுகுமார், ஸ்டார் பிளாட்டினம். மீண்டும் வருக. அனைவரும் பொருளாதார வளர்ச்சி பெறுக, வெற்றி பெறுக, பின்லெவல் மாறுக என்று மார்ச் மாசம் 30ஆம் தேதி எல்லாரும் ஸ்டார் ஆக வேண்டும், கோல்ட் ஆக வேண்டும், ஸ்டார் கோல்ட் ஆக வேண்டும். ஸ்டார் பிளாட்டினம் நான் கேப் கொடுத்துறேன், பயப்படாதீங்க. எல்லா பின்லெவல் மாற வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். வணக்கம். ஐயா பேசுங்க. நன்றி, வணக்கம். கேப் கொடுத்துட்டு உங்களுக்கு பேசுங்க. அரை மணி நேரம் இருக்கு சார் உங்களுக்கு எல்லாம். மாலை வணக்கம் சார். சார் சூப்பர் சார். காமராஜ் ஐயா மேசையா வச்சிருக்காருன்னா அப்படியே தொடர்ந்து கவிதை மாதிரியே வந்துட்டு இருக்கு பேச்சு. அருமை அருமை. மேசையாவுக்கு நன்றி. அருமையான பேச்சு சார். கொஞ்சம் நஞ்சம் அசந்த அளவு கூட பிறகு டார்கெட்டை முடிக்கணும், எடுக்கணும், அச்சீவ்மெண்ட் பண்ணணும், காமராஜ் ஐயா கூட தொடர்ந்து வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்களை பண்ணோம். அதே மாதிரி நேற்று நீங்க அந்த சுகருக்கு மண்ணுக்கு போறவன் இன்னைக்கு மண்ணை மிதிச்சு மேல நிக்கிறேன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னீங்க. இடையில ஒரு சின்ன வேலைனால நான் வெளியே போயிட்டேன், மன்னிக்கணும். அர்ஜென்டான வேலை ஆகி போச்சு. அருமையான விஷயம் சார். உண்மையிலே நானும் நம்ம இதை தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். எது வேணாலும் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வயசு 58 ஆச்சு, அடுத்து 59 ஆக போகுது. அதனால நம்முடைய ஒரு ப்ராடக்டும் ஹெல்த்னாலும் சரி, அது விவசாயத்துக்குனாலும் சரி,
எதுக்குன்னாலும் நல்ல விஷயமா இருக்கு. அதை வந்து கொண்டு போய் சேர்த்து நம்மளும் பொருளாதார ரீதியா வளரணும், நம்மளை சார்ந்தவங்க வளர வைக்கணும். ஒரு வீட்லயும் நம்ம பொருள் இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் சார் நம்ம கிராமத்துல. உங்க பேச்சு வந்து இன்னும் அந்த உந்துதலை ஏற்படுத்தியிருக்கு. நன்றி, வணக்கம் சார். வணக்கம், வாழ்த்துக்கள் சார். சொல்லுங்க சார். வாங்க மேடம், சிறப்பு சசிகலா ஆக்கிய மேடம். சசிகலா மேடம் வாங்க. வணக்கம் காமராஜ் சார். அனைவருக்கும் இனிய மதிய மேடம் மேடம் உங்க கேட்கல வாய்ஸ் வரல. மேடம். வர எங்கேயோ குழிக்குள்ள இருந்து பேசுறீங்க, வைஃபை கனெக்ஷன் கட் ஆகாம பேசுறீங்க போல. இருங்க. கேக்குதாங்க சார் இப்போ? இப்பதாம்மா கேக்குது. அனைவருக்கும் மதிய வணக்கம் சார். அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படியே உட்கார்ந்தே இருக்கேன். அந்த ஸ்பீச் அந்த இதுல இருந்து அப்படியே என்ன சொல்றாங்க, சூறாவளி காத்து அடிச்ச கொஞ்சம் மாதிரி ஒரு 1.5 மணி நேரம் விடாம நான் ஸ்டாப்பா எவ்வளவு கருத்துக்கள் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. இதுக்கு மேல வந்து நம்ம ஆர்சிஎம் பிசினஸை பத்தி சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படியே ஃபாலோ பண்ணினாலே நிச்சயமா ஜெயிச்சிடலாம். அவ்வளவு ஒரு அருமையான ஒரு உங்களுடைய அந்த அனுபவங்களை வந்து எங்களோட நீங்க ஷேர் பண்ணி நீங்க ஒவ்வொருத்தரையும் ஜெயிக்க வச்சுட்டு இருக்கீங்க. நிச்சயமா வந்து சார் அதுக்கு நன்றி நன்றி நன்றி, எவ்வளவு நன்றி சொன்னாலும் அதுக்கு வந்து அளவிடவே முடியாது எங்களுடைய நன்றி. அதனால எங்களுக்கு கிடைச்ச ஒரு எமரால்டு இல்ல, நீங்க டைமண்ட் தான், ஒரு டைமண்ட். நிச்சயமா வந்து உங்களை நாங்க ஃபாலோ பண்ணி வந்தாலே நாங்க எல்லாரும் நிச்சயமா ஜெயிப்போம். சேர்ந்து செய்வோம், சேர்ந்து விழுவோம். ஜெயார்சியம் சார். தேங்க்யூ சார். ஜெயார்சியம். மார்ச்ல என்ன பண்ண போறீங்க மேடம்? ஸ்டார் தானே? வந்துடலாங்க சார், அடிச்சிடறேன். ரைட், வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மேடம். வேற யாராவது கருத்து சொல்ல விரும்புனீங்கன்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கோகோஸ் நீங்களே அட்மிட் பண்ணி பேசலாம். வாங்க, உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. ஏன்னா நம்ம எம்ரால் சார் நமக்காக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வந்து அருமையான ஒரு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அவர்கிட்ட ஏதாவது நம்முடைய கேள்விகள் இருந்தாலும் நம்ம வந்து கேட்டுக்கலாம். விரும்புகிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா கோகோஸ் அட்மிட் பண்ணி பேசலாம். குடாசியம் சார். குடாசியம் மேடம். வாங்க மேடம். குடாசியம் எமரால் சார். அதாவது குடாசியம் மேடம், சிங்கமங்கை. குடாசியம் எமரால் சார். அதாவது திரும்பி பார்க்கிறேன், என்னுடைய ஆர்சிஎம் பயணத்தின் வாழ்க்கையை நான் திரும்பி பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை ஆர்சிஎம்ல வந்து உங்களுக்கு என்னென்னலாம் கிடைச்சிச்சு, எத்தனைலாம் நீங்க வந்து அனுபவிச்சிருக்கீங்க. அதாவது எப்போதுமே சொல்வீங்க, நான் சுகர்ல வந்து கஷ்டப்பட்டிருக்கேன், எனக்கு இன்னைக்கு நான் என்னை வாழ வச்சது வந்து ஆர்சிஎம் சொல்றீங்க. அது உண்மையான ஸ்பீச். அதை தான் வந்து நாங்க கேட்கும் போதெல்லாம் சொல்றது அதுதான். நான் அனுபவிச்சதை நான் மறுபடியும் இப்ப உங்களுக்கு எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுக்கறதுக்கு உங்களுக்காக நான் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்றது அனுபவ பாடம் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சிறப்பா இருந்தது. ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, மோட்டிவேஷன். எங்களுக்கு வந்து ஒரு ஜெயிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க. அதுக்கு உண்மையிலேயே நன்றி. அது மட்டும் இல்லாம நான் மீண்டும் மீண்டும் உங்ககிட்ட சொல்றதுதான், தினமும் ஒரு போனை போட்டு நிம்மதிமா இந்த மாசம் நீங்க என்ன பண்ண போறீங்க, எப்ப நீங்க வந்து ஸ்டார் பிளாட்டினம், எப்ப நீங்க டெக்னிக்கல், நீங்க தான் ஃபர்ஸ்ட் லேடி டெக்னிக்கல், இல்லைன்னா உங்களை முந்திக்கு போறதுக்கு நிறைய பேர் லைன்ல கியூல நிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தினமும் ஒரு மோட்டிவேஷனா ஒரு போன் போட்டு, அது உண்மையிலேயே நான் வந்து என்னைக்குமே வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். நான் வந்து இன்னைக்கு நான் சொல்றேன், எங்களுக்கு வந்து வாழ்க்கையில ஆர்சிஎம்ல நிலைநிறுத்தினது வந்து ராமசாமி சார். எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு இடத்த எடுத்து எங்களுக்காக பண்ணது வந்து அவரு. அது எப்படி வந்து அவரை மறக்க முடியாது. அதே மாதிரி ஆர்சிஎம் உடைய தமிழ்நாட்டுடைய அப்ளைன் லீடர் பிதாமகன் இருந்து இன்னைக்கு எல்லாருக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நிறைய லேடி லீடர்ஸ்க்கு வந்து கூட இருந்து களத்துல இறங்குறீங்க, சேல்ஸுக்கா இருக்கட்டும், மீட்டிங்ஸ் நடத்தி கொடுக்கறதுக்கு, எல்லா விஷயத்துலயும். அதே மாதிரி இப்ப நான் வந்து ஒரு சுடர் விடும் விளக்கானாலும் தூண்டி விடுறதுக்கு ஒரு கை தேவை. அத வந்து இன்னைக்கு வந்து நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நான் அது எனக்குமே பெருமையா, இன்னைக்கு காலையில கூட நான் ரவிகிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன், தினமும் ஒரு போன் போட்டு என்ன பண்ணீங்க இந்த மாசம், யார போய் பாத்தீங்க, என்ன செய்யறீங்க, என்ன பண்றீங்கன்னு எனக்கு டெய்லி ஒரு தூண்டி விட்டு இருக்கிறாரு. அதுக்கு நான் என்னைக்குமே நன்றி கடன் பட்டவளா இருப்பேன். அதே மாதிரி எந்த ஒரு பிரச்சனையா இருக்கட்டும், டீம்ல வந்து எந்த ஒரு பியூசி பிரச்சனையா இருக்கட்டும், ஒரு எதுவா இருந்தாலும் சொன்னா அது விடாவே மாட்டீங்க. நாங்க போன் பண்றோமோ இல்லையோ உடனே போன் பண்ணி என்னமாச்சு ஓப்பன் ஆச்சா, அது என்ன ஆச்சு, அதெல்லாம் வந்து ரொம்ப 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 நன்றி எமரால் சார். நிச்சயமா வந்து எங்களுக்கு வந்து ஒரு பேக் போன் நீங்க. அதுதான் இன்னைக்கு வந்து உங்களுடைய கதையை நான் வந்து இன்னைக்கு எல்லார் மத்தியிலயும் அதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு லெவல் குவாலிஃபை பண்ணி அந்த மேடையில ஏறும்போது ஃபர்ஸ்ட் நன்றி வந்து வந்து நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதை நான் என்னைக்குமே மறக்குமா. என்னுடைய டீமுக்கும்
மை அப்ளைன் லீடர்ஸ், உங்களுக்கும் என்னுடைய தூண்டி விட்டுட்டே இருக்க உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள், வாழ்த்துக்கள். மீச சுகுமார் சாருக்கு வந்து உங்களை பத்தி பேசினா அவ்வளவு சந்தோஷம். நிச்சயமா அவ்வளோ ஒரு சந்தோஷம். அவர் பாருங்களேன் என்ன மாதிரி கை தூக்கி வந்து பேசிட்டு இருக்காரு. அவருக்கும் சந்தோஷம். இன்னைக்கு டீம் மீட்டிங் வந்து அத்தனை பேர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மை லீடர்ஸ் அத்தனை பேர்களுக்கு நன்றி. நரேன் வந்து இப்ப வந்து நான் நிறுத்தல, அவ்வளவுதான். அப்படி கை தூக்கி நின்னுகிட்டு இருக்காரு. நன்றி 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 யமராஜ் சார், ரொம்ப ரொம்ப நன்றி. எங்க எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனா இருந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றிமா, நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி சார். நன்றி சார். நிறைய அனுமதி பண்ணுங்க சார். மூட்டாயிட்டீங்க. மறுபடியும் மூட்டாயிட்டீங்க. என்ன ஆகுது தெரியலையே. இப்ப கேக்குதா? இப்பதாங்க கேக்குது. காமராஜ் சார், எமரல்ட் காமராஜ் சார், அருமை அருமை. அதாவது உங்களோட அனுபவம் வந்து தெள்ள தெளிவா புட்டு புட்டு ஓப்பனா ஓப்பன் ஹார்ட்டடா உடைச்சு சொல்றீங்க பாருங்க, அதுதான் உங்க பியூட்டி. ஓகே, அதாவது எந்த விதமும் வணக்கம் மீசை. வெண்மதி மேடமும் சொல்லிட்டாங்க பாருங்க, நிறைய வெயிட் பண்ற. அதாவது நீங்க ஈரோட்ல இருந்து வந்து என் டீமுக்கும் சப்போர்ட் பண்றீங்க, அந்த அளவுக்கு நம்ம ஸ்டார் ஆகணும்னு ஒர்க் அவுட் பண்றீங்க, எப்படின்னு தினம் கேக்குறீங்க. ஸோ டெஃபினெட்லி வெண்மதி சொல்ற மாதிரி, வெண்மதி மேடம் சொல்ற மாதிரி இது வந்து பெரிய விஷயம். யாரு இங்க இருக்கவங்க எதுவும் இல்லாம கமிங் ஆல் த வே ஃப்ரம் ஈரோடு. என்னால முடிஞ்ச சப்போர்ட் எங்கெல்லாம் முடியுமோ நானும் பண்ணுவேன். ஈரோடுக்கு நீங்க கடை திறந்த உடனே எங்களை கூப்பிட்டீங்க பாருங்க, பெருமையா இருந்துச்சு. நானும் ஒரு ரூபாவத்தையும் வந்தோம். ஸோ அது ஒரு ப்ரௌட் மூமெண்ட். ஸோ அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க எதிர்பார்க்காத ரிசல்ட்டை கண்டிப்பா கொடுப்போம். நானும் தெய்வநாயகம் என் சூழ்நிலை என்ன இருந்தாலும் ஜெயிச்சு காட்டுவோம். அதாவது எங்க வீட்டுல உடம்பு சரியில்லை, லாஸ்ட் மந்த் அந்த சூழ்நிலையிலையும் வின்னர் வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் 3 weeks ட்ரீட்மெண்ட் ஓடிட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் டெலிகேட் பொசிஷன் ஆயிடுச்சு அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது. ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியே வரல, நைட்டும் அங்கேயே தங்கிட்டேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலும் இந்த கோல் செட்டிங் விடுறது இல்லை. எப்படியாவது ஸ்டாரை தொடணும் வித்தின் 2 months. அதான் இந்த மந்த் மேக்ஸிமம் ட்ரை பண்றோம். ஜென்கின்ஸ் நாகர்கோயில்ல இருந்து கொஞ்சம் ஆக்டிவ் பண்றதுக்கு இருக்கோம். பிளஸ் சென்னையிலையும் பாபு சார் கலக்குறாரு, சுவாதி மேடம் அண்ட் பாபு சார். ஸோ கண்டிப்பா அவங்க டீம் பெரிய லெவல்ல பண்ணும். பாண்டிச்சேரியில ஒரு டீம் வருது, ஒரு ஆக்ட்ரஸும் சேர்ந்திருக்காங்க, அவங்களும் இப்ப நல்லா பண்றாங்க. லூடர்னு ஒருத்தர் சென்னையில சேர்ந்திருக்காரு, அவரு கலக்குங்க, டெய்லி 2 சைனிங் பண்றாரு. ஓகே, அதுல வேதா ரவி எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கு. ஏன்னா வேதா அங்க கடையிலேயே உட்காந்துட்டு ஃபுல் பிளான் எது ஒன்று பாத்துக்கிறாரு. ரவியை பொறுத்தவரை விடுறது இல்லை, டெக்னிக்கல்ல அதான் என்னென்ன கரெக்ஷனோ ஏதோ அங்க ராஜஸ்தான பேசு, எது பண்ணு, எது என்னன்னு எனி டைம் அதனால ட்ரில் வாங்கிடுறேன் நானு, அது பிரச்சனையே இல்லை. வெண்மதி மேடம் அவங்கதான் எம்ப்ரஸ். நிறைய ஒரே ஒரு நிமிஷம் உங்களை பத்தி சின்ன ஷேரிங் சார் கிட்ட. சார் நாங்க வந்து பாண்டிச்சேரி போனோம் சார் 2 weeksக்கு முன்னாடி. சென்னை தாண்டினதுல இருந்து நரேன் வந்து எல்லார்கிட்டயும் பாண்டிச்சேரியில யார் யாரெல்லாம் வந்து இருக்காங்களோ எல்லாருக்கும் போன் போட்டு பேசி அதாவது நரேனுக்கு வந்து பர்சனல்ல நிறைய இருக்கு இப்போ. ஆனாலும் அதெல்லாம் இது பண்ணிட்டு ஆர்சிஎம்காக அந்த சென்னையில இருந்து உண்மையிலே சொல்றேன், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. ரவி கிட்ட சொன்னேன், சே என்ன ரவி பாருங்க, அப்படி வந்து சென்னையில இருந்து போறது வரைக்கும் அங்க போயிட்டு அங்க போய் ஒரு 2 wheeler ஒருத்தர் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. அந்த 2 wheeler எடுத்துக்கிட்டு பாண்டிச்சேரி ஃபுல்லா சுத்தி ஐடி போட்டுட்டு வந்துட்டாரு. உண்மையிலேயே தேங்க்யூ நரேன், சிறப்பு. நீங்க சொல்ற மாதிரி இந்த மாசம் நீங்க வந்து நிச்சயமா பெரிய லெவல்ல வருவீங்க. எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அது வந்து கண்டிப்பா சார் நரேன் வந்து நரேனும் நானும் சேர்ந்திருந்தா வந்து நாங்க ஆர்சிஎம் மட்டும் தான் பேசுறோம். அதுலயே மகிழ்ச்சிகரமா பேசுறாரு நரேன்.
என்னோட ஷேர் கண்டிப்பா பண்ணும்போது ஆர்சிஎம் அவர் அவ்வளவு சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிறாரு. நிச்சயமாங்க ஆர்சிஎம் சார், வந்து நிச்சயமா. ருசிக்க வச்சாச்சு அவருக்கு. இதனுடைய ருசி என்னன்னு அதனாலதான் இன்னைக்கு தெரிஞ்சுட்டாரு. ஒரு அதனால இன்னும் விட மாட்டாரு. கண்டிப்பாங்க சார். அதனாலதான் சார் இன்னைக்கு ஒரு இவரு கிடைச்சிருக்காரு, பாபு சார் கிடைச்சிருக்காரு. அந்த அந்த கண்டிப்பா நீங்க டெடிகேஷனுக்கு தான் இன்னைக்கு பாபு சார். அதே மாதிரி அவருக்கு நிறைய லீடர்ஸ் வந்து நிறைய இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும் போதும் வந்து அதை பண்ண என் மைண்ட்ல எல்லா டென்ஷனும் இருக்குது. நேத்தி பொசிஷன்ல அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. கண்ட தண்ணி தான் வந்தது. என் வைஃப் இல்ல 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 அவங்க இருக்கட்டும். கடவுள் கூடவே இருப்பாரு, கடவுள் கூடவே இருக்காரு. டோன்ட் வரி, டோன்ட் வரி. பண்ணிட்டே இருக்கோம். நேத்து கூட ஒரு சைனிங் முடிச்சோம். ஆமா, உஷா மேடம் கடையிலேயே வச்சு ஒருத்தவங்க சைன் போட்டோம். இன்னொருத்தர் இன்னைக்கு சைன் பண்றாரு. பாப்போம், பீகாரி ஒருத்தர். அதனால அந்த டீம் பாபு சார் டீம் அப்படியே வளர்த்துட்டு இருக்கோம். ஓகே, வெரி குட். தேங்க்யூ. உங்க மீட்டிங் அற்புதம். ஸ்டார் நரேன் இல்ல, நீங்க ஸ்டார் பரல் நரேன் ஆயிருவீங்க. வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். மகாலட்சுமி லைன் காட்டுவேன். ரைட், மகா லைன் வந்துட்டாங்க. மகா வாங்க மகா சார். வணக்கம் சார், எம்ரால்டு சார், குட் ஆர்சியம். அனைவருக்கும் இனிய மலை வணக்கம். லீடர்ஸ், டெஸ்டிமோனி அப்படின்றது நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்ல மட்டும்தான் ஒரு டெஸ்டிமோனி கொடுக்கணும் அப்படின்ட்டு நம்ம பொதுவா ஒரு டெஸ்டிமோனி ஆயிட்டாக்கா அது சீக்கிரமா அது வந்து ரொம்ப ஈஸியா ரீச் அவுட் ஆகும். ப்ராடக்ட்டுக்கு மட்டும்தான் நான் அதை யோசிக்கிறேன். ஆனா இன்னைக்கு நீங்க பேசுறத பார்க்கும்போது நீங்க வந்து ஒரு நெட்வொர்க், ஒரு ப்ராடக்ட்டுக்கு முதல்ல நீங்க ஒரு டெஸ்டிமோனி, அடுத்தது நெட்வொர்க் எப்படி பண்ணணும், எப்படிலாம் செய்யணும் அப்படின்றதுக்கு அது ஒரு டெஸ்டிமோனியா இருக்கீங்க. ஒரு லீடர்ஷிப்ல வந்து நீங்க அதுக்கும் ஒரு டெஸ்டிமோனியா இருக்கிறீங்க. என்டையரா ஓவராலா சொன்னாங்க நீங்க ஆர்சிஎம்க்கு ஒரு நல்ல ஒரு டெஸ்டிமோனி சார். நீங்க உங்களை மாதிரி நாங்க எல்லாருமே நிச்சயமா வரணும். இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் கத்துக்கிட்டு நீங்க இப்போ எங்களெல்லாம் கையில எடுத்துட்டீங்க. நிச்சயமா குரு பார்வை அப்படின்னு ஒண்ணு விஷயம் சொல்லுவாங்க நம்ம ஸ்பிரிச்சுவலா. உங்க பார்வை வந்து எங்க மேல எல்லாம் பட ஆரம்பிச்சிருச்சு. நிச்சயமா அதுவும் இல்லாம நீங்க பேசுற தியரி மட்டும் கொடுக்கல சார். நீங்க இதுதான் எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு சப்போர்ட்டிங் என்னன்னா, நீங்க வெறும் தியரி சொல்லல, களத்துல நிக்கிறீங்க, கூட இருந்து தப்பு பண்ணா அங்கேயும் கவனிக்கிறீங்க. அதையும் நீங்க வந்து எங்களை வந்து கையில எடுத்து வேற லெவல்ல எங்களை வந்து நீங்க மோல்டு பண்றீங்க சார். இது எங்களுக்கு எல்லாம் தேவையான ஒரு விஷயம். பெண்களை சொல்றேன் நான், லேடிஸ் நிறைய பேர் கையில எடுத்துட்டீங்க நீங்க. நிச்சயமா ஒரு டெக்னிக்கல் லேடி இல்லைங்க சார், நிறைய டெக்னிக்கல்ஸ் வருவோம் சார். அதுல எந்த மாற்று கருத்துமே இல்ல. முதலாவதா ரெண்டாவதான்றதெல்லாம் இல்ல, டெக்னிக்கலா வரப்போறோம் நிறைய பெண்கள். அதுக்கு உங்களுடைய பங்கு வந்து நிறையவே இருக்கும் சார், அதுல நோ டவுட். நிச்சயமா நன்றி சார், நன்றி தான் சொல்லணும். நிறைய பெண்கள் வருவோம் சார் எங்க டீம்ல எல்லாம். நீங்க எல்லாமே கையில எடுத்துட்டீங்க. நிச்சயமா நீங்க பினிஷ் பண்ணாத விட மாட்டீங்க. நாங்க எங்கேயாச்சும் நின்னா கூட நீங்க அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில இருக்கிறதுனால அந்த தெரியுது உங்களுக்கு எப்படி எங்களை வந்து ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னு. நிச்சயமா எங்களுக்கு சக்சஸ் வந்து கேரண்டீடு ரிசல்ட் சார். தேங்க்யூ வெரி மச் சார். இன்னைக்கு நீங்க பேசுனது எல்லாமே நான் எவ்வளவு உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு இருந்தா போரே எனக்கு வந்து போரே நிஜமாவே போர் அடிக்க மாட்டேங்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. இது அடுத்தது என்ன என்ன அப்படின்ற ஒரு விஷயமா தான் எனக்கு தோணுது. நன்றி சார். ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் அண்ட் தேங்க்யூ சோ மச் சார். ஜிஆர்சிஎம் சார். வாழ்த்துக்கள் மகாமா. நண்பர்களே, இதுவரைக்கும் உங்கள் கருத்துக்களை வந்து ஷேர் செஞ்சுட்டீங்க, மிக அருமை. நம்மளுடைய எம்ரால்டு சாருடைய ஒரு அருமையான மீட்டிங்க்கான கருத்துக்கள், ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வந்திருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அத்தனையும் கவனிச்சா கூட பேசணுன்ற ஆர்வத்தோட வர்றது பெரிய விஷயம். ஸோ அதை வந்து அந்த லீடர்ஸ் அத்தனை பேருமே வந்து நல்லா பேசி தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட மணி 3:45 ஆச்சு. அது நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துடலாம். எம்ரால்டு சார், நம்ம க்ளோஸ் பண்ணிடலாமா சார்? எஸ் சார், எஸ் சார். ஸோ இன்னைக்கு நமக்கு ஒரு அருமையான ஒரு 6 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு சார். ஷூர் சார், கண்டிப்பாக சார். இன்னைக்கு அருமையாக நமக்கு ஒரு ட்ரைனிங் கொடுத்த நம்ம எம்ரால்டு சாருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி, ஸோ அவருடைய அந்த வழக்கமான அந்த 6 மணி மீட்டிங் பூஸ்ட் யுவர் பிவி. ஸோ நம்ம பிவியை வந்து எப்படி பூஸ்ட் பண்ண போகிறோம், நம்ம பிஸ்னஸில் அடுத்த கட்டத்தை எப்படி வந்து அச்சீவ் பண்ண போகிறோம். சார் வாங்க சார், ரவி சார் வாங்க, வெல்கம் சார், பேசுங்க. ரவி சார் பேச விரும்புறீங்களா? பரவாயில்ல. ஸோ எல்லாரும் வந்து அந்த 6 மணி மீட்டிங்கை கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணணும் சொல்லி உங்களை அத்தனை பேரையும் கேட்டுக்கிட்டு நம்ம அந்த நிகழ்ச்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வரலாம். ஸோ ரவி சார் வந்து தெரியாம அன்மியூட் பண்ணிட்டார் நினைக்கிறேன். மீட்டிங்ல இருக்காரு சார். அவர் ஒரு ஸ்கூல் மீட்டிங்ல இருக்காரு, அத காமிக்கிறாரு. அததான் காமிக்கிறாரு நினைக்கிறேன். பெரிய ஸ்கூல்ல ஒரு மீட்டிங் அப்படிங்களா? சரிங்க, தேங்க்யூ. ஸோ நான் உங்க அத்தனை பேர்த்தை அன்மியூட் பண்றேன். ஜெயாசிம் குட் ஆர்சியம் சொல்லிட்டு வெளியில பண்ணலாம். தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஜெயாசியம் குட் ஆர்சியம் சேர்ந்து வெல்வோம், சேர்ந்து வெல்வோம். ஜெயாசியம் குட் ஆர்சியம், ஜெயாசியம் குட் ஆர்சியம், குட் ஆர்சியம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல்.